நம்ம நிகழ்ச்சிக்கு காட்டு மன்னார் கோயிலிருந்து நீலாவதி தன் குடும்பத்தாரோட இங்கே வந்திருக்காங்க. தன் கணவனை பற்றின குற்றச்சாட்டுகளை இங்கே அடுக்கடுக்காக வைக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்கள கூப்பிட்டு நாம் பேசுவோம். தங்கச்சி மேம் இவங்க. சரி. அவங்க அத்தை. அத்தை. ஆமாம். அத்தைன்னா? அத்தைனா அப்பாவோட அக்கா. அக்கா. அப்பாவோட அக்கா. சரி, சொல்லுங்க, என்னாச்சு, என்ன விஷயம்? இல்லை மேம், எங்கள் வீட்டுக்காரங்க வந்து லவ் பண்ணி தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க லவ் பண்ணீங்க? எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? எத்தனாவது வயசுல லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? எத்தனாவது வயசுல கல்யாணம் பண்ணீங்க? 14 வயசுலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். 14 வயசுலயே லவ். எப்போ கல்யாணம் ஆச்சு? 19 வயசுல தான் கல்யாணம். 19 வயசு. 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க. சரி, என்னாச்சு? அவங்கள லவ் பண்ணி அப்புறம் அப்பா கிட்ட பேசினாங்க. அப்பா கிட்ட பேசி அப்பா ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அப்பா ஒத்துக்கிட்டாலும் இவங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பயந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க இதுமாரி சொல்கிறாங்க, அதனால் இவங்களாம் யாரும் எனக்கு கட்டி வைக்க மாட்டாங்க, அவங்க ஹேண்டிகேப்புங்க, அதனால் உன்னை யாரும் எனக்கு கட்டி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போயிடலாம் மனுஷர் அவங்கள லவ் பண்ணேன். அதனால தான் மேம் அவங்கள கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணேன். என்னம்மா மனுஷர் அவங்க அப்படி இருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல மேம். வீட்டில் எல்லோரும் சொல்லி நான் யார் பேச்சு கேட்கல, நான் அவங்கள தான் கட்டிப்பேன் அப்படின்னு இருந்தேன் மேம். அதுமாரி நான் நினைக்காம சரி அவங்க இதுமாரி சொன்னேன். சரி நம்ம அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இல்லை, நம்மளுக்கு கட்டித்தர மாட்டாங்க, ரொம்ப பயப்படுறாங்கன்ட்டு நான் வாங்கன்னு கூப்பிட்டு நாளைக்கு நான் போயிட்டேன் மேம். அவங்க வீட்டில் போய் ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் மேம் கல்யாணமே நடந்துச்சு. 10 நாள் நான் கழிச்சு தான் அவங்க வீட்டில் இருந்து 10 நாள் கழிச்சு தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அப்பாவெல்லாம் ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க. அதாவது உங்கள் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களோங்கிற பயத்தில் நீங்கள் அவர் வீட்டுக்கு போயிட்டீங்க. அவர் கூப்பிட்டதும் ஒத்துக்கிட்டாங்க மேம். ஆனால் அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கிட்டாங்க. அப்பா ஒத்துக்கிட்டாலும் அம்மா ஒத்துக்கலங்கிறதுனால பயத்தில் அவங்க ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறதால ஒத்துக்கல. அவங்க பயந்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஓகே சொல்லிட்டாங்க, ஆனாலும் அவங்க பயந்தாங்க எனக்கு கட்டித்தர மாட்டாங்க, நான் இப்படி இருக்கிறதால ஒன்று நீ வந்துருன்னு ரொம்ப பயந்தாங்க. அதனால் சரின்ட்டு சரி இவங்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு நானும் போயிட்டேன் மேம். போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் நல்லா தான் மேம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறகு நல்லா தான் இருந்தாங்க. பிறந்ததுலேருந்து சண்டை தான் மேம். அது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஊர் கூடி தாலி கட்டிக்கிட்டீங்களா இல்லை கோயிலில் கொண்டு போய் தாலி? கோயிலில் தான் மேம். ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது, சொந்த பந்தங்கள் தெரியாது. அவங்க சங்கத்தில் சேர்ந்துருந்தாங்க மேம். அவங்க சங்கம் மூலியமாக இட்டுட்டு போய் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேம். சரி, அது மூலியமாக கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணல மேம். அப்புறம் என்னாச்சு? அதோட நல்லா தான் மேம் வச்சுருந்தாங்க. நல்லா தான் வச்சுருந்தாங்க. ஒரு குழந்த பிறந்தது, அதுலேருந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மேம் என் மேலே. நீ யார்கிட்ட பேசுகிற, யார்கிட்ட போகிற, என்ன பண்ணுற அப்படின்னு ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் 10th படிக்கும் போதே இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டாக அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் வேணும். 10th படிக்கும்போது அந்த அண்ணன் நல்லா என்கிட்ட பேசுவாங்க, நானும் பேசுவேன். அந்த அண்ணன் ஒரு நாள் என்ன சொன்னாங்க, கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட நான் போனேன் மேம். அவங்க கூட கடைக்கு போனதோட அந்த அண்ணன் போதையில் இருந்தாங்க. அது எனக்கு தெரியல. அது என்னை வந்து ஒரு காடு மாரி இருக்கு மேம். அது எனக்கு தெரியல. அவங்க போக நான் பயந்துட்டு இருக்கேன், எங்கே நான் போகிறேன்னு. எங்கே இல்லை, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன், போயிட்டு நான் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாதி இடத்துல போயிட்டு பைக்கை நிப்பாட்டி இந்த இடத்துல போய் முத்தம் கொடு அப்படி கேட்டேன். எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல மேம். சொல்ல முடியாமல் என்ன நான் உன்னை அண்ணன் போல நினச்சிருக்கேன், நீ இதுமாரி கேட்குறியாண்ணா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க காலில் விழுந்து அழுதுட்டேன் மேம். அழுதுட்டேன். அவங்க அழுத நாளைக்கு சரி நீ அழுவாத, நான் உன்னை போய் வீட்டில் போய் விட்டுறேன், இதை பற்றி நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மேம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் 10th படிக்கும். பேர் என்ன? ராமராஜன். உங்கள் கணவனோட பேர்? சரவணன் மேம். சரவணன். சரவணனோட ஃப்ரெண்டு ராமராஜன். அவங்களுக்கு அப்படி நடந்துக்கிட்டாரு உங்ககிட்ட? சரி. அவங்க அதுமாரி நடந்துக்கிட்டாக்கி இதுமாரி நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேம். நான் நைட்டு பூரா இதுமாரி அழுதுகிட்டே இருந்தேன். அதை ஏற்றுக்கல மேம் என் மனசு. இந்தமாரி இவங்க இருப்பாங்கன்ட்டு நைட்டு பூரா அழுது நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி இதுமாரி நீங்கள் இங்கே வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போல்லாம் அவங்கள்ட்ட நான் லவ் சொல்லலை மேம். எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட நான் லவ் சொல்லலை. அப்போ அவங்க என்ன லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, நான் சொல்லலை. இதுமாரி இதுமாரி சொல்லலான்னு நான் வர சொன்னேன் மேம். இவங்க வர சொன்ன நாளைக்கு எதுக்கு வரணும், நீ தான் என்ன லவ் பண்ணல, என்ன ஏன் வர சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் உங்களை லவ் பண்ணார், நீங்கள் பண்ணல? அது நான் லவ் பண்ணிட்டு தான் நான் சொல்லிக்கல மேம். சொல்லலை, மனசுக்குள்ளே வச்சு. இந்த அண்ணன் இந்தமாரி பண்ண நாளைக்கு இந்த அண்ணன் இதுமாரி என்னை இட்டுட்டு போய் இதுமாரி பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டேன் வீட்டுக்காரர்கிட்ட? சொல்லிட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் இந்த விஷயத்தெல்லாம். சொல்லி இந்தமாரி இந்த அண்ணன் என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, போய்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன நாளைக்கு இது
எல்லாமே உன்கிட்ட சொல்லிட்டேன். இது நான் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ இதை வச்சு என்ன சந்தேகப்படக்கூடாது. அதையும் நான் சொல்லிட்டேன், எங்கள் அக்காவும் சொல்லிட்டாங்க. இதுமாரி சந்தேகப்படக்கூடாது, நான் எதாவது உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் மேம். அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு போய் கேட்க போய் அவங்க போய் சண்டை வளர்த்து பேசாமல் போயிட்டாங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியாதுமே, அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து வெளியே தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும்னு அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து ஏற்கனவே மருந்து குடிச்சிருக்காங்க. நல்லாவும் சொல்லலைன்னா அவங்க ஏற்கனவே மருந்து குடிச்சிட்டாங்க. இது சொன்ன நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் குடிச்சிட்டாங்க. குடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அப்புறம் சரி பண்ணி அவங்கள்ட்ட பேசாமல் போய் எல்லாம் ஒரு ஆயிடுச்சு மேம். அது வந்து இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் குழந்த பிறந்துச்சு மேம். குழந்த பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன் மேம். குழந்த பிறந்து வந்து ஒரு 3 மாதம் இருந்தேன். அந்த அண்ணன் மேலே வச்சு என்னை சந்தேகப்படுத்தினாங்க மேம். எனக்கு அண்ணனா வேணும் அவங்க மேலே சந்தேகப்பட்டு என்னை பேசுனாங்க மேம். என்னை அவ்வளோ சித்திரவதைப்படுத்துவாங்க மேம். 3வது குழந்தை 2 மாதம் வயிற்றில் இருக்கும்போது வயிற்றில் எட்டி உதச்சி 2 கதவையும் மூடி என்னை அம்மா சித்திரவதைப்படுத்தி, இது என் பிள்ளையே இல்லை, எப்படி நான் இங்கே இல்லவே இல்லை, எப்படி உனக்கு பிள்ளை ஆச்சு அப்படின்னு அந்தமாரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். அந்த பிள்ளை பிறந்து 2 மாதம் ஆயிடுச்சு மேம். இதுவரையும் அந்த குழந்தைய வந்து என்னான்னு பார்க்கல. அவங்களும் சரி புள்ள தான் சண்டை போட்டான். எங்கள் அத்தை அவங்களும் இதுவரை வந்து பார்த்ததில்ல மேம். பிள்ளை எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, என்னம்மா பண்ணுற, செலவுக்கு என்னம்மா பண்ணுற, ஒரு நாள் கூட விசாரிக்க இல்லை மேம். எனக்கு ஃபோனை போட்டு என் தங்கச்சி தான் மேம் எல்லாமே எனக்கு செய்கிறான். நில காலில் நின்று அந்த பெட்ரோல் பங்கில் சம்பாரித்து அவளுக்குன்னு எனக்கு நகையிலேருந்து அவளால் முடிஞ்சது எனக்கு எதுவும் செய்யலை மேம். எங்கள் வீட்டில் இருந்து என் தங்கச்சி அவள் எனக்கு முடிஞ்சது அவளால் தோடு செயின் கொலுசு அதில் ஒன்று எனக்குன்னு செஞ்சா மேம். என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்தது, அவனுக்கு செயின், பெரியவனுக்கு செயின், அண்ணாவோட கொலுசுலேருந்து எல்லாம் செஞ்சா மேம். எல்லாம் செஞ்சும் எனக்கு பத்தலை. நீ ஜாமான் சட்டியாக எடுத்துகிட்டு வரல, எனக்கு என்ன நகை போடுவாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்கன்னு கேட்குறாங்க மேம். எப்போ உனக்கு எல்லாம் செய்வாங்க, இப்படியே நீ சொல்லிக்கிட்டே இருக்க செய்வாங்கன்னு, எப்போ தான் செய்வாங்க அப்படின்னு அக்கா தங்கச்சிலேருந்து அவங்க அம்மாலேருந்து எனக்கு கேட்பாங்க. அப்பப்போ என்னை போட்டு அடிப்பார் மேம். உங்கள் அக்காவோட விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாயத்து வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து வச்சு இதெல்லாம் அனுப்பி விட்ருக்கோம் மேடம். நாங்கள் சில டைமில் செல்லு கூட அவங்க தரமாட்டாங்க, செல்லெல்லாம் உடச்சி கடாசிடுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் யார் செல்லையாச்சும் வாங்கி போட்டுருவாங்க என்னைக்காச்சும். அப்போ நான் கிளம்பி போவோம் மேடம் அந்த வீட்டுக்கு போனோன்னே வந்துட்டிங்களா கூப்பிட்டு போகிறதுக்கு, எங்களுக்குள்ளே சண்டை வந்தால் நாங்கள் டக்குன்னு சேர்ந்துருவோம், நீ வந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிற, உன்னால தான் என் குடும்பம் அழியுது அப்படின்னு தேவையில்லாமல் என் மேலே பழி சுமத்துவாங்க மேடம். இப்போ என்ன ஒரு நிலைமையில் இருக்குன்னா, இப்போ நாங்களே போகணும்னு சொன்னாலும் நான் என்னை விட்டுருங்க, நான் அங்கேயே போக மாட்டேன், உங்கள் வீட்லேயும் நான் இல்லை, நான் எங்கேயே போய் செத்து போயிடுறேன்னு சொல்லுது பசங்க. இப்போ அந்த டைமில் என்னமே தோணுன்னு சொல்லுங்க. எனக்கு அங்கே போய் சாப்பிட்றதோட என் கூடயே இருக்கட்டும் மேடம். அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லையாங்க? சந்தேகம் தான் மேம். அந்த சந்தேகம் ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது வாழ்க்கை பூரா போகாது மேம். நான் தனியாக இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்தாலும் கஞ்சா கூட குடிச்சிட்டு என் பிள்ளைய நான் நல்லா பார்த்துப்பேன் மேம். அவங்க கூட நான் போனால் சத்தியமாக நான் உசுரோடு இருப்பேனானே அது சந்தேகம் தான் மேம். எனக்கு நான் பல தடவை பார்த்துருவேன். குடிச்சாங்கன்னா அப்படியே சைக்கோவாக மாறிடுவாங்க மேம். வேலைக்கு போனாங்கன்னா 500 600 என்ன வேலை பார்க்குறாரு அவர்? தார் ரோடு போடுறாங்களா மேம், அதில் அங்கே தான் மேம் வேலைக்கு. தார் ரோடு? ஆமாம் மேம், கூலி வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போனாங்கன்னா அவங்க குடிக்கிறதுக்கே அது கேட்டாக இருக்கும் மேம். உங்கள் பிள்ளைக்கு ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டேன். அதை நான் கேட்க போனால் என்ன அடிப்பாங்க மேம். என் வீட்டில் எனக்குன்னு செலவு கொடுத்து அனுப்பாங்க மேம். நான் புடவிடாங்க தெரியாமல் வச்சுருப்பேன் மேம் காசெல்லாம். அதை உதறி பார்த்து எடுத்துகிட்டு போய் குடிப்பாங்க மேம். என்ன சரவணன், காட்டு மன்னார் கோயிலில் கலக்குறீங்களாமே, உங்களை நம்பி வந்த ஒரு பொண்ணை ஆமாங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்தலாமா? இந்த ஒரு பொண்ணு இருக்கிறதுனால தைரியத்தில் தான் என் குடும்பத்தையே இவங்க நாசகதி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணு இருக்கிறது? இவங்க தங்கச்சி இருக்கிறதுனால தான். அவங்க தங்கச்சியா? இவங்க தங்கச்சி இவங்களோட பொண்ணு. இவங்க பொண்ணாதான் என்னை வந்து நான் வந்து ஒரு பொண்ணை வச்சிருக்கேன். அது எங்கள் அக்கா வயசு இருக்கும், மாமன் பொண்ணு தான் நான் வச்சிருக்கேன்ட்டு அவங்க மனசில் ஏற்றி விட்டு எனி டைமும் சண்டை அதையே பிடிச்சிக்கிடுது. நீ என்ன சொல்றீங்கன்னா நான் உன்னை சொல்ல, அவங்க குடும்பத்தாருங்க அவங்கள அப்படியே கை கழுவி விட்டுணுன்றீங்க. நான் கை கழுவி விட்டுன்னு சொல்லல, நான் அப்படி நான் ஒன்றும் சொல்லல. நீ எப்பெல்லாம் ஊருக்கு போகிறாங்கறியோ நான் உன்னை அனுப்பி விட்டுட்டு தான் இருந்தேன். நீ இருக்கிற இடத்துக்கு என்னால் வர முடியுதா? வர முடியல. நீ ஏன் வந்த? இவங்களை நான் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. என் பொண்டாட்டியை எப்போ 6 மணிக்கெலாம் ஃபோன் அடிச்சிடும், கால் லிஸ்ட் வேணாலும் எடுத்துங்க. 6 மணிக்கெலாம் ஃபோன் அடிச்சு பேசுங்க. அக்கா தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லைங்க. அக்கா பேசுறது தப்பு இல்லை. அதேமாரி புருஷன் ஃபோன் அடிச்சு அந்த ஃபோன் எடுக்கணும். நான் வெளில இருக்கேன், நான் வந்து தஞ்சாவூருக்கு வேலைக்கு போகிறேன், நான் வந்து ரோடு அங்கங்கே கூப்பிடுவாங்க, நான் அங்கே போயிடுறேன். எனக்கு டைம் கிடைக்கிற இடத்துல நான் ஃபோன் அடிச்சு பசங்க சாப்பிட்டாங்களா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஃபோன் அடிச்சு அந்த ஃபோனை எடுக்கிறது இல்லை. எதுக்கு பார்த்தாலும் என்னை
என் பேச்சை கேட்கறதே இல்லை. சரி, பசங்கன்னா ஞாபகம் வருது. ம். முதல் குழந்தை உங்களுக்கு பிறந்ததா? யாருக்கு? முதல் குழந்தை எனக்கு பிறந்தது தான். உங்களுக்கு தான். எனக்கு தான் பிறந்தது. ஒத்துக்கிறீங்க இல்லையா? நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது குழந்தை? ரெண்டாவது குழந்தை என்னது தான். மூணாவது குழந்தை? மூணாவது குழந்தைக்கு வந்து சொல்கிறேன் கேளுங்க. இவங்க அப்பா கூட தான் இல்லை, நான் வேலைக்கு உங்களுக்கு தான் யாருது? குழந்தை என்னது தான். மூணாவது என்னது தான். உங்களுக்கு தானே பிறந்தது? என்னது தான். அப்போ இல்லைண்ணா, அப்புறம் யாருக்கோ பிறந்ததுன்னா என்ன கதை? கோவத்தில் நீ சொல்லும்போது என்ன கோவத்தில் நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? நான் சொன்னேண்ணா. என்ன சொன்ன? அடுத்தவளை வச்சிருக்க போயிருக்கங்கிற. அவங்கள்ட்ட பேசு. பேசாத, என்கிட்ட பேசாத. இல்லை பேசாதன்னு அவன் கரெக்டாக தானே கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. குழந்தை எண்ணிதாங்க நான் சொல்லிட்டேங்க. நான் கோவத்தில் இதை கேட்டுட்டேன். எனக்கு மன்னிச்சிடு. நான் ஃபோனில் நான் கேட்டிருக்கேன். ரெண்டு குழந்தையும் வேற யாருக்கோ பிறந்தது சொன்னீங்களா? இல்லை, நான் அப்படி சொன்னேன் தான். நான் சொல்லி அடிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் அடிக்கலையே. அடிக்கலன்றாரு. நான் அடிக்கல. நான் அடிச்சதே இல்லையா? என் மண்டையை உடச்சி அடிச்சதே இல்லைன்னு சொல்லல. மேம், ராமராஜன் சொன்னல மேம், அவங்க எப்போ அவங்க பிரச்சனை வந்ததோ அப்போலேருந்து எனக்கு சந்தேகப்பட அவங்க அண்ணனா வேணும் மேம், எனக்கு அண்ணனா வேணும். அவங்க கூட என்ன அது வரை இது வரையுமே எனக்கு சந்தேகப்படும். இப்போ ஏன்னா அப்போ அந்த தெருவில் தான் மேம் நான் இருக்கேன். சரவண ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கடையில போயிட்டு அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்கீங்கல்ல, அந்த கடையில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்த்தோம். என்ன அடி அடிச்சிருக்கீங்க? யாரு உடேந்தது மேடம் அங்கேருந்து? அதுக்கு முன்னாடி ஃபோனில் அவங்க என்ன சொன்னாங்க? நான் என் மனைவிட்ட பேசிட்டு அடிச்சிங்களா இல்லையா? என்ன அடிச்சாங்க, எனக்கு காயத்தை உண்டாக்குனாங்க. நான் திருப்பி அடிச்சிங்களா இல்லையா? 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். அதுக்கு உண்டான காயம் அவங்க தங்கச்சியை நீங்க அடிச்சிங்களா இல்லையா? ஆமாங்க, அவங்களும் என்ன அடிச்சாங்க, நானும் அடித்தேன். அவங்க என்ன அடிச்சாங்க, ஃபோனில் அசிங்கமாக ஏசினாங்க, நான் அடித்தேன். மனைவியை நீங்க அடிக்கிறதே தப்பு, அதுவும் பொது இடத்துல அடிக்கிறது தப்பு. அதை விட அவங்க தங்கச்சி அடிக்கிறது அதை விட தப்பு. ஏங்க அவங்க என்ன அடிச்சாங்களேங்க? அவங்க தானே அங்கேருந்து உடைந்தது. அந்த கடையிலேருந்து உடைந்தது அந்த சிசிடிவி கேமரா, அந்த கேமரா பார்க்கலீங்களா? அங்கேருந்து போட்டு அடிச்சிட்டு இருப்பீங்களா? அதை வந்து நின்று வேடிக்கை பார்ப்பாங்களா? அந்த அதே கேமராவில் நான் அவங்க வரதுக்கு முன்னாடி நான் அடிச்சேன். பார்த்ததை தான் சொல்கிறேன். அதாங்க மேடம், இப்போ அவங்கள அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் மனைவி அடிச்சேனா? அடிச்சிருக்கீங்க, நீங்க தான் போய் அடிச்சிருக்கீங்க. அதை பார்த்து தான் அவங்க வந்திருக்காங்க காப்பாற்ற. புள்ளைய விட்டுட்டு 2 மாதம் குழந்தைய விட்டுட்டு போய் எந்த ஆம்பளைங்க கோவம் வர்றது? நான் போயிட்டு ஒரு நாள் நீ போயிட்டு என்னால முடியல, வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். என்னால முடியல, போனது இவங்களால தான் மேம். என்னால முடியல, என்னால சோறு போட முடியல வச்சு கட்டிட்டேன் மேம். அவள்கிட்ட வேற நகை இல்ல வைக்கிறதுக்கு இந்த மாசம். அப்ப நான் வேலைக்கு போனா மேம் என் பிள்ளைக்கு பால் வாங்கி தரலாம், எல்லாம் பார்க்கலாம், கூழ் பண்ண கட்டலாம். நான் வேலைக்கு போக சொல்லலையே. நான் வேலைக்கு உன்னை போக சொல்லல, உன்னை போய் உங்க அத்தை வீட்டுல வருஷ கணக்குல இருன்னு நான் சொல்லல. கேட்கறது சொல்லு, அவங்க சொல்லட்டும். அதான் அதுக்கு தான் புள்ளைய பிச்சை எடுக்க விட்டியா? அங்கிருந்தே கொண்டு வந்து காரையாக்களை கொண்டு போய் நான் வேலைக்கு போனேன். ரெண்டாவது பிள்ளையா? ஏன் உங்க அக்கா ஏதோ சொல்ல வராங்க, கேளுங்க. என்ன சொல்ல வரீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இவங்களால தான் அவங்க வேலைக்கு போறாங்கன்னு சொல்றாங்கல்ல மேம். எதனால வேலைக்கு போறாங்க கொஞ்சம் கேளுங்களா? எதனாலமா? அதை நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு தான். எதனால? இப்ப அவங்க தானே சொல்றாங்க இவங்களால வேலைக்கு போறேன். அது நீங்களே சொல்லுங்களேன். இவங்களால வேலைக்கு போறேன், குழு பணம் கட்டணும், அந்த பணம் கட்டணும், நகை அடமானம் வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்கல்ல. வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் பேச விட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். என் பொட்டாட்டி நான் அடிச்சுன்னா ஒரு ஃபோனில் கூட நான் அந்த அத்தனை டைம் எடுத்து ஃபோன் போட்டால் கூட என்கிட்ட பேசு, எதுவாக இருந்தாலும் சரியாயிடும், எதுவாக இருந்தாலும் பணம் நான் கட்டுறேன். நீ உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி கூட பணம் யார் கட்டினது? மாதம் இந்த பணம்லாம் யார் கட்டினது? நீ போனதுனால தானே, நான் தானே வாங்கி செலவு பண்ணணும். நீ போனதுனால தானே நான் கட்டாமல் இருந்தேன். அட்வொகேட் சரண்யா மேம், நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? அவங்க பேசும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வெளில சொல்ல முடியாத ஒரு விஷயத்த. மனைவியாக உன்னால் இருக்க முடியாதுன்னா போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கே அவரை வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வந்து ஜெயிலில் போட முடியும். அதையும் தாண்டி நீ வரும்போதே எதுவுமே கொண்டு வரல அப்படின்றத சொல்லி குத்தி காட்டுறாங்கல்ல, அதாவது மாமியார் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குமே இவங்களை எல்லாரையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம், அவங்கள போட்டு வரதட்சணை, டவுரி ஹராஸ்மெண்ட். அவங்க பேசுகிறாங்க, இருமா இந்த வரதட்சணைக்கு நான் பேசி, அதாவது வார்த்தையால் கூட அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 3வது அடிக்கிறது, இது கழுத்து பிடிச்சி நெரிக்கிறது, ஃபிசிக்கலாக அவங்கள கர்ப்பமாக இருக்கும்போது கூட அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க அதாவது அவங்க 2 பேர் கணவன் மனைவி. இதில் இவங்கெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகி அவங்கள வந்து இது பண்ணும்போது அவங்க யார்கிட்ட போவாங்க? தன்னோட அம்மா அப்பா இல்லை அவங்க அத்தை கிட்ட தான் வளர்ந்துருக்காங்க. சப்போர்ட்டிவாக இல்லை, தம்பிங்களும் சப்போர்ட்டிவ் இல்லை, தங்கச்சி இருக்காங்க. இவங்க அக்காங்களாம் வரும்போது அவங்க தங்கச்சி வரதில் இவங்களுக்கு என்ன அப்படி என்ன பிரச்சனை? அந்த தங்கச்சி இவங்களெல்லாம் என்ன பண்ணிட போறா? தங்கச்சி வந்து கொலை மிரட்டல் விடுறது, அது 4வது விஷயம். இந்த 3 விஷயம் தாண்டி இவங்களை அடிக்கிறது, கொலை மிரட்டல் விட்டு அதுக்கு ரெக்கார்டிங்ஸு, ரோட்டில் போட்டு அடித்ததுக்கான ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கும்போது இவங்களெல்லாம் இங்கே உட்காந்து பேசி அவங்க ஏதோ நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நியாயப்படுத்துறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருந்துருக்கணும். அடிக்கிறதுக்கு யாரு? அந்த மாதிரி பேசுறதுக்கு யாரு? இப்போ ரோட்டில் போட்டு அந்த தங்கச்சியை அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது அவருக்கு?
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சென்னை மகாபலிபுரத்தை சார்ந்த மகேஸ்வரிங்கிறவங்க இங்க வந்திருக்காங்க. தன் கணவர் மேல ஒரு குற்றச்சாட்டோட வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்லி என்னன்னு கேட்போம். வாங்க மகேஸ்வரி. என் பேர் மகேஸ்வரி. நான் சென்னை மகாலிபுரம் சைடுலேருந்து வரேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் கேளம்பக்கத்தில் இருந்தோம். அப்பா இல்லை, அப்பா செத்து 18 வருஷம் ஆகுது. சரி. அதுக்கப்புறம் எங்கள் பெரியக்கா செத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு 6 பசங்க, நான் 5ஆவது. எங்கள் பெரியக்கா இறந்தவொடனே அந்த மன கஷ்டத்தோட நாங்கள் இந்த ஆலத்தூருக்கு வந்தோம். ஆலத்தூருக்கு வந்ததில் இப்போ 4 வருஷம் படித்தேன். கேளம்பக்கத்தில் 5ஆவது வரைக்கும் படித்தேன். திருப்பூரில் சேர்ந்து 4 வருஷம் படித்தேன், 9th வரைக்கும். அதுக்கப்புறம் படிப்பு ஏறல, நின்றுட்டேன். எங்கள் 2வது அக்காவுக்கு குழந்தை பிறந்தோடனே நின்றுட்டேன் வீட்டில். சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படின்னு நின்றுட்டேன். வேலைக்கு போனதால இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் பழக்கமான அப்போ குடிப்பாரு. பேர் என்ன? சதீஷ். எங்க வீட்டுக்கார பேரு சதீஷ். சதீஷ். அப்போ உங்களுக்கு என்ன வயசு, அவருக்கு என்ன வயசு? அப்போ எனக்கு 16 வயசு இருக்கும். 16 15 16 இருக்கும். எங்களுக்கு கல்யாணம் வரப்போ 17. அவருக்கு என்ன வயசு? அது என் வயசு தான். 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம் இங்க ஆலத்தூர்ல. அவருக்கும் 16. அப்போ வேலைக்கு போறப்ப கல்யாணம் ஆறப்ப ஸ்கூல் விட்டு நின்று வேலைக்கு போறப்போ 16 வயசு 15 வயசு இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகிறப்போ 17 வயசு. 17. அவருக்கும் 17. நாங்க 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம். லவ் மேரேஜா? ஆமா மேம், லவ் மேரேஜ் தான். வீட்டுல முறையா பண்ணாங்களே? இல்ல, ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணோம். வேலைக்கு போறதால இப்படி பழக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு. வீட்டோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு நான் ஒதுங்கிட்டேன். ஒரு நாள் என்ன வழி ஒதுங்கிட்டேன்னா எதுல ஒதுங்கிட்டீங்க? இது நம்மளுக்கு செட் ஆகாது. எது செட் ஆகாது? லவ் பண்றது செட் ஆகாது. அவரை லவ் பண்றது அவர் லவ் பண்றது செட் ஆகாதுன்னு. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? ரொம்ப சும்மா ஒரு 6 மாசம் தான் மேம் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அக்கா வந்து வாழாம வந்துட்டாங்க. 3 வருஷம் வீட்டுல இருந்தாங்க. எங்க வீட்டுல இருந்தாங்க. எங்க மாமா ஏத்துக்கல. அவங்கள வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சோம். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் ஒதுக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் அக்காவுக்கு குழந்தை நின்னுது. பிறந்தவொடனே நான் ஸ்கூல் விட்டு நின்னுட்டேன். அதுக்கப்புறம் அக்கா 3 வருஷம் எங்க வீட்டுல இருந்தாங்க. பழக்கமானதால இந்த 6 மாசம் பழகினேன். ஆனா தப்பு எதுவும் பண்ணல, சும்மா பேச்சிலேயே பழகினேன். அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டோட சுச்சுவேஷன், இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு. அண்ணன் கொஞ்சம் குடிகாரன், தம்பி படிக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒதுங்கிட்டேன் நான். அவங்க வீட்லயும் யாரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஒதுங்கினால என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் என்னை வழிமடிக்கு பேசினாரு எங்க வீட்டுக்காரு. ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற, நீ பேசலைன்னா நான் இந்த மாதிரி கையை அறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. நீ என்னன்னா பண்ணிட்டு போ, அது எனக்கு தேவையில்ல, என் வீட்டோட நிலைமை எனக்கு சரியில்லை, தேவையில்லன்னு சொல்லிட்டு காலில் இருந்ததை எடுத்து காமிச்சேன். இதுக்கப்புறம் என் பின்னால வந்தனா இவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி. மறுநாள் கூட வேலைக்கு வரவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அவன் கையை அறுத்துக்கனா, தூக்கு மாட்டுற வரைக்கும் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பயம் ஆயிடுச்சு. நம்மளால ஒரு உயிர் போகக்கூடாது. எங்க அம்மாவும் சொன்னாங்க, வேணாமா அவன் சரியில்லை. எங்க அக்காவோட சொன்னாங்க. எங்க வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, கூட தான் வேலைக்கு போவோம் வருவோம். எனக்கே தெரியும் அப்ப அந்த வயசுலயே குடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, தெரிஞ்சு இருந்து கூட நம்மளால ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு நான் பண்ணிட்டேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால என் ஆந்திரா கூட்டிட்டு போயிட்டாரு அவரு. அவங்க தாய் மாமா இருக்காராங்க. ஆந்திரால நெல்லூர் சைடு. என்ன அந்த ஊர்ல ஒழிச்சு வச்சாங்க. 3 தெரு தாண்டி ஒழிச்சு வச்சாங்க அந்த ஊர்ல. என்ன ஒரு வீடு ஒன்று வாடகை எடுத்து ஒழிச்சு வச்சாங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்தா எந்த தெரு வரணும்னு தெரியாது எனக்கு. அந்த மாதிரி வயசு எனக்கு இல்லை. ஒழிச்சு வச்சுட்டாங்க. நான் அப்பயும் 3 நாள் கழிச்சு நான் போறேன், எனக்கு எங்க அம்மா வேணும், நான் போறேன், எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு, நான் போறேன்னு சொன்னேன். அவங்க மாமா அவங்க அக்கா இவங்க எல்லாம் இருந்துங்கன்னு அப்ப பயமுத்தின மாதிரி இப்பயும் பயமுத்திட்டாங்க என்ன. நீ போனா அவன் நிஜமாலேயே இறந்துருவாம்மா, உன்னால ஒரு உயிர் போகக்கூடாது, நீ தான் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மனசை மாத்திக்கிட்டேன். இருந்துட்டேன். 1 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டு என்னால இருக்க முடியல. 1 வருஷம் இருந்தேன். 3 மாசம் கழிச்சு பிரெக்னென்ட். 10 நாள் கூட எல்லாம் அபார்ஷன் ஆயிடுச்சு. அவர் குடிச்சிட்டு அந்த டார்ச்சர் பண்ணதால வயிற்றுல வச்சதால அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்பவே ஆரம்பிச்சிட்டாரு டார்ச்சர். அபார்ஷன் ஆனதால சரி வாழ்க்கைனா இப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அது பெருசா எடுத்துக்கல. அப்பெல்லாம் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க ஆளுங்க மட்டும்தான். அவங்க ஆளுங்கிட்ட பேசுவானா, சரி விடுமா, எதனா போதையில பண்ணிருப்பான், விட்டுரு அப்படின்னாங்க. அதே நான் உதைச்சு கரு கலையிற அளவுக்கு என்ன அப்படி அந்த மாதிரி அவங்க வந்து போதையில பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாங்களா? அவங்க யாரும் எனக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல மேடம். அவருக்கு தான் சப்போர்ட். அவங்க பெரியமா அவங்க மாமா அங்க இருப்பாங்க. அவங்க பெரியமாக்கு பையன் இல்ல, 2 பொண்ணு தான். அதனால இவர் கொஞ்சம் வசதியா வச்சு பாப்பாங்க. அங்க இங்க வீட்டுல யாரும் தேடலையா அவங்கள? தேடினாங்க, தேடி வந்தாங்க. இவங்க அம்மா எல்லாம் தேடி வந்தாங்க. இவங்க தேடி வராங்கன்னு சொல்லிட்டு என்ன 3 தெரு தாண்டி ஒரு வீட்டுல ஒரு வீடு எடுத்து வச்சிட்டாங்க.
எங்க வந்தா பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாங்க, பையனை ஸ்டேஷன்ல புடிச்சு குத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை அது மாத்திட்டாங்க. நீங்க வேற 18 வயசு கூட ஆளல்ல, 17 மைனர் வயசு. தானே, 17 அது வயசு. பிரச்சனை ஆயிடும். 17 வயசு பையனை ஸ்டேஷன்ல புடிச்சு குத்துருவாங்க, வேணாமா நீ இங்கே இரு அப்படின்ட்டாங்க. ஆ. இந்த ஒரு வருஷம் தான். அதுக்கப்புறம் என்னால டார்ச்சர் தாங்க முடியல. என்ன டார்ச்சர் பண்ணாரு? இதுதான் குடிச்சிட்டு வந்து அங்க யாரும் எனக்கு தெரியாத ஆம்பளை பசங்க, அவனை வச்சிருக்க இவனை வச்சிருக்க, சும்மா யாருன்னா ஃப்ரெண்டுங்கிட்ட போன்ல பேசினா கூட குடி மட்டும் இல்லாம சந்தேகமும் பட ஆரம்பிச்சிட்டாரு. பட்டாரு. அதனால என்னால தாங்க முடியல. நம்பி வந்து இவ்வளோ துரோகம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயுமே சொல்லாம இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு ஆட்டோ எடுத்துட்டு நான் போய் என் காதுல போட்டிருந்த கம்மல், கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தேன். அந்த மோதிரத்தை வச்சு 3000 ரூபாய்க்கு வச்சு நகைய நான் மறுநாள் காலையில 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். சொல்லாம கொள்ளாம மறுநாள் காலையில 3 மணிலாம் கிளம்பினீங்க? அவங்க காலைல 3 மணிக்கு எஞ்சி வேலைக்கு போயிட்டாங்க. சொல்லிட்டு போனா விட மாட்டாங்க சொல்லிட்டு சொல்லாம கிளம்பிட்டேன். சரி, நீங்க வீட்டை விட்டு கிளம்பி எங்க போனீங்க? ஸ்ட்ரெயிட்டா அக்கா வீட்டுக்கு போனேன். எங்க அக்கா வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா எங்க மாமாவோட நம்பர் கொடுத்தாங்க. வர மாதிரி தான் அவன் வரானான்னு கேளுமா அப்படின்னாங்க. அவங்க கிட்ட கேட்டா விட மாட்டாங்க சொல்லிட்டு, இல்லம்மா நான் கேட்டேன், அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்னேன். நீ இன்னொரு பையனை வச்சிருக்க, அங்க வந்து எங்க அண்ணன் கூட பழகுற பையன் ஒருத்தன், எங்க அண்ணன் மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு நான் எங்க அண்ணனை எப்படி கூப்பிடணும் அப்படித்தான் நான் அவனையும் கூப்பிடுவேன் அண்ணன் சொல்லிட்டு தான். அந்த பையனை நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னாரு. உங்க அண்ணனே இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு பொண்ணா பிறந்தா யாருக்கிட்டையும் பழகக்கூடாதுங்கிறது ஒரு இலக்கணமா? எங்க அண்ணன், எங்க அண்ணி, எங்க அம்மா 3 பேர் அந்த 6 மாசத்துலயே கூட்டு போயிட்டாங்க. அந்த வருஷம் மாலை போட்டு எங்க வீட்டுக்காரு அந்த வருஷம் ஐயப்ப மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் என்னை பாக்குறதுக்கு வந்தாரு. இந்த வார்த்தைலாம் கேட்டுட்டு மறுபடியும் என்னை பாக்குறதுக்கு வந்தாரு. எங்க அண்ணன் விடவே இல்லை. நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, இப்ப மட்டும் இல்ல, குழந்தை பிறந்தா கூட சரி, குழந்தைய மூஞ்சில காமிக்க மாட்டோம். போறியா இல்லைண்ணா, நான் அன்னைக்கு நான் தப்பு தான், ஏதோ சொல் பேச்சு கேட்டுன்னு பேசிட்டேன், இல்லை நான் இனிமே பேச மாட்டேன், என் பொண்டாட்டி எனக்கு வேணும். எப்பயுமே ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசாதவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், அதை டெலிவரி டேட் வேற நெருங்கிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே என்னை தேடி அவராக வந்தார். யாருமே சேர்க்கலை, நானும் வேணான்ட்டேன், வேணாம் அப்படியே போக சொல்லுமான்னு. இல்ல அது ஒரு விதத்துல ஏத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா, தேடி வந்தாருன்னு? அப்ப கூட எனக்கு மனசு இல்லை மேடம், ஏத்துக்க எனக்கு மனசு இல்லை. சரி, அப்புறம் என்னாச்சு? இத்தனை நாளா நம்மளா வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி, இப்ப கூட நானா தான் வந்தேன், ஃபோன் பண்ணி பேசல. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி வேணும்னு எந்த உரிமையில வந்து கேக்குறாருன்னு சொல்லி நான் யோசிச்சல என் மனசு ஏத்துக்கல. எங்க அம்மா சரி இது வாழ்க்கைமா, குழந்தை பிறந்தா வீட்டுக்காரர் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக போனா போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி நான் அங்கெல்லாம் போக மாட்டேம்மா, வேணா என் கூட இருக்க சொல்லு, பாப்பா பிறகு வரைக்கும் இருக்க சொல்லுமா அப்படின்னு. அப்போ என் கூடயே இருந்தார். பாவா டெலிவரி டேட்டு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கூட 3 மாதத்துக்கு அப்புறம் போயிட்டாரு. நான் போகிறேன், குழந்தைய பார்க்காம இருக்க மாட்டார். அப்படியாப்பட்டு குழந்தைய இப்போ பார்க்கறதுக்கு கூட வரல. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், சொல்லுங்க. ஒரு பொண்ணோட அவங்க கணவன் இல்லை அப்படின்னுட்டு வீடியோ கால் பண்ண சொல்லி உங்களை இது வற்புறுத்துறாராம், எப்படியா? பேசினாரு. இன்னொரு லேடி, அந்த பொண்ணு வந்து எங்க சொந்தக்கார பொண்ணு தான், எங்க பெரியமாவோட என்ன சொல்லுங்க? எங்க பெரியமாவோட பொண்ணு. அவங்க வீட்டுக்கார செத்து இப்பதான் 1 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. அந்த பொண்ணு அம்மா வீட்டோட வந்துட்டாச்சு, அங்க இருக்க முடியாது, போறவங்க வரவங்களாம் தப்பா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டோட வந்துட்டான். என் பிறந்த நாள் அன்னைக்கு ஏப்ரல் மாசம் அன்னைக்கு 15ஆம் தேதி என்னோட பிறந்த நாள். வேலைக்கு போயிட்டு நான் வேலைக்கு போறேன், காலைல 11:45 வீடியோ கால் பண்ணியிருக்காரு. மறுபடியும் சாயந்தரமா நான் விடிய காலையான்னு தெரியல 3:30 மணிக்கு வீடியோ கால் பண்ணிருக்காரு அந்த பொண்ணுக்கு அட்டெண்ட் பண்ணி பேசிருக்காங்க. ஆமா இவரே தான் பண்ணாரு, அவங்க பண்ணல. அவங்க மேல அவங்க கணவன் இல்லன்னு தெரிஞ்சதும் வலியே போய் பேசுறாரா? அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு? சொன்னாங்க, நேத்து நைட்டு கூட எங்க அக்கா பேசினாங்க, என்னம்மா இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க. ஆமாக்கா, சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறான் அந்த பையன், சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், நான் இருக்கிற இடமே தெரியாது, அப்படியே பட்டம் என்னை இந்த ஊர்ல அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த பொண்ணே சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன முடிவுல இங்க வந்திருக்கீங்க? எனக்கு வேண்டாம் மேடம், எனக்கு சதீஷ் ஆமா எங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணாம். இன்னொரு பொண்ணு கூட போய் இருந்தவரும் தெரிஞ்சு கூட நான் எதுக்கு ஏத்துக்கிட்டேன்? ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய கரை சேர்க்கணும், அந்த குழந்தைக்காக தான் நான் ஏத்துக்கிட்டேன். அது மனசுல வச்சு கூட இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னா அந்த குழந்தையோட நிலைமை என் ஃபியூச்சர் கூட சரி முடிஞ்சிச்சு, ஒரு குழந்தையோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் விட்டுருவேன். அந்த குழந்தையோட நிலைமை என்ன மேடம்? அததான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் உனக்கு அவர் வேண்டான்னு சொல்றேன், ஆனா குழந்தைக்கு
நான் பாத்துக்கிறேன் மேடம் என் பொண்ணை. நீ என் பொண்ணை நான் பாத்துக்கிறேங்கிற. கண்டிப்பா நான் பாத்துப்பேன். என் லைஃபுக்கு இன்னொரு மேரேஜ் அவசியம் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னொரு குழந்தை பெத்தா கூட அந்த குழந்தை என் குழந்தையான்னு சொல்லிட்டு வளர்ப்பேன். ரெண்டும் என் குழந்தைன்னு சொல்லிட்டு வளர்ப்பேன். ஆனா அவர் அப்படி கிடையாது. குழந்தைய தூக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட போனா கூட அந்த பொண்ணுக்கு இன்னொரு குழந்தை ஆகுற வரைக்கும் குழந்தைய பாப்பா. அதுக்கப்புறம் எப்படியும் குழந்தைய பார்க்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. சதீஷ், யார் மகேஸ்வரி? என் ஒய்ஃப். உங்க ஒய்ஃப். இப்போ அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஒரு மாசம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆச்சுமா? சின்ன பிரச்சனை தான் மேடம். என்னது சின்ன பிரச்சனை? சின்ன வாய் பிரச்சனை தான் மேடம், ரொம்பலாம் பிரச்சனை இல்லை. சின்ன பிரச்சனையை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்வின்ட்டு சொல்ல பாப்பா கூப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க. கல்யாணமே எவ்வளவு வருஷம் ஆகுது சதீஷ்? 4 வருஷம் ஆகுது மேடம். 4.5 வருஷம். அரேஞ்சா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் மேடம். லவ் மேரேஜ். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 2 வருஷம் லவ் பண்ணேன். 2 வருஷம் லவ் பண்ணீங்க. எத்தனை வயசுல? இப்பயா மேடம்? இப்போ இல்லை, லவ் பண்ணப்போ ஒரு 18 வயசு வரும் மேடம். 18 வயசு. லவ் பண்ணி எங்கே போய் வாழ்ந்தீங்க? ஆந்திராவில் மேடம். அங்கே நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? நல்லா பார்த்துக்கிட்டோம். நீங்கள் எட்டியெல்லாம் உதைப்பீங்களாமே யாரா? வயிற்றுலலாம். யாரு மேடம்? மகேஸ்வரி வயிற்றுலலாம். ஆனா அவ்வளோதானே. யாருன்றீங்க? என்ன வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க மேடம், இது வாய்ப்பே இல்லை. அவ்வளோதானே உதைச்சிங்க. நடந்த விஷயத்தை தானே இல்லை கேட்குறேன். மேடம். இல்லை அதனால கரு கலைஞ்சுதுன்னு சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை மேடம். கேள்விப்பட்டோம். வாய்ப்பே இல்லை. வயிற்றுல எட்டி வச்சதுனால கரு வயிற்றுல எட்டி கலைஞ்சிடுச்சு. வச்சுலாம் கரு கஞ்சா இல்லை மேடம். சரி, நீங்கள் வேற யாரோட வீடியோ காலில் பேச ரொம்ப ஆசைப்படுவீங்களாமே? யார் அது? அவங்களாம் நினச்சிக்கிறது தான் அதெல்லாம். நீங்கள் நைட் நேரத்தில் வாண்டடாக வீடியோ கால் பண்ணி பேச விரும்புவீங்களா? பாண்டெல்லாம் அந்த அளவுலாம் நான் போகிறேன். அவங்களே சொல்லியிருக்காங்க, அதனால தான் கேட்டேன். அவங்க எல்லாம் எப்படி மேடம் சொல்லுது? பேச வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது இல்லை மேடம். நான் அந்த அளவுலாம் இல்லை, பேசுகிறேன். அந்த நபரே சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் கேட்குறேன். ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அந்த நபரே சொல்லியிருக்காங்க. வாலண்டியராக வந்து வீடியோ கால் பண்ணி பேசுகிறாரு. என் கணவர் இல்லாததுனால அவர் வந்து என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணுறாரு, நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. மகேஸ்வரி, சொல்லுங்க. நீ அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளை நேரடியாகவே சொல்லு. பாபு உல்மா கல்பாக்கத்துக்கு போய் நான் ஏற்கனவே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வர வச்சதுக்கு இல்லை அந்த மாதிரி பொண்ணோட நான் தொடர்புல இல்லை அப்படின்னாரு. இப்போ மறுபடியும் அந்த பொண்ணு கூட தான் போயிருக்காரு. என் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லைன்றாரு. கவிதா யாருன்னே கிடையாது, எனக்கு தெரியாது. அந்த ஒரு மாசமா அப்படி ஒரு பொண்ணே இல்லைங்கிறாரு. அப்படி ஒரு பொண்ணே இல்லை, கவிதா யாருன்னு தெரியாது. நம்பர் இருக்கு, அந்த பொண்ணோட நம்பர் கூட இருக்கு. ஆனா போன் பண்ணா வேற யாரும் எடுத்து பேசுறாங்க, ஜென்ஸ். அந்த பொண்ணு பேச மாட்டாங்க. எது பேச சொல்ல மாட்டோம். நான் இப்போ இந்த ஒரு மாசமா போயிட்டு விட சதீஷ் ஆளே இல்லைன்னீங்க. இப்போ நான் ஆந்திராவில் இருந்தா மேடம் வந்தேன். தாய்மா மட்டும் தான் இருந்தேன். ஆந்திராவில் இருந்தேன். தாய்மா தான். யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிங்க. இப்போ 3 நாள் கவிதான்னு நீங்க கவிதா தானே? எனக்கு யாரும் தெரியாது மேடம் உண்மையிலே. இப்போ கேட்குறாங்களா நான் இந்த ஒரு மாசமா எங்க போயிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எங்க தாய்மா மாட்டேன் கல்பாத்தில் போயிருந்தேன், பாபு கிட்ட இருந்தேன்னு சொல்றாங்களா. நான் இந்த ஒரு மாசமா எங்க தாய்மா மாட்டேன் இருந்தேன். மகேஸ்வரி, உண்மையை சொல்லு. கவிதாங்கிற பொண்ணு இருக்காளா இல்லையா? இருக்காங்க மேம். இல்லன்றாரு. பாபு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவரே சொன்னாரு. நான் வேணா பாபு நம்பர் தான் நீங்க போட்டு பேசுங்க. அவர் இல்லன்னு தான் சொல்லுவாரு. அவரே நான் ஸ்டேஷன்ல வச்சவதான் நான். பாபு தான் வாக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் பசங்க ஆளத்துல நிறைய பசங்க சொல்லிருக்காங்க பாபு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லன்னு சாதிக்கிறாங்க. நான் இப்போ பேசுறேன் மேடம். இவங்களே சொன்னவங்க தான் மேம். என் பிள்ளை நான் கல்யாணம் பண்ண போறேன், அப்போ அந்த பொண்ணுக்கு 10 சவரன் நகை அப்படியாம்மா? போறாங்க. இவங்களே சொன்னவங்க தான். சொல்ல சார், அடுத்த கல்யாணம் பண்ண போறீங்களா? நாங்க இந்த 3 வருஷமா இந்த ஜெயிலு இந்த பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லி தலைவலி புடிச்சு வச்சு இந்த சனியை முச்சுவன் கல்யாணம் பண்ணா எங்களுக்கு தான் தலைவலி. ஒரு புள்ள 3வது குழந்தைய மாசமாகறேன் 8 மாசம் 10 வாட்டி பஞ்சாயத்து போயிட்டு வந்தோம். மகளிர் ஸ்டேஷன் கூட கம்ப்ளைண்ட் பாங்க போன் பண்ணி கேட்டு பாருங்க. மகளிர்ல 10 வாட்டி போயிட்டு வந்துட்டோம். எங்க ஊர்ல 10 பேர் இருக்காங்க. 10 பேர்கிட்ட பஞ்சாயத்து போயிட்டு வந்தாங்க. அங்க ஃபுல்லா நாரி போச்சாங்க. எவனும் பஞ்சாயத்துல எவனும் வரமாட்டாங்க. லாஸ்ட்ல இங்க வந்து தலையத்து விரட்டு இதுங்களால ஒரே ஒரு தம்பின்னு சொல்லி அவங்கதான் ஒழுங்கா வாழ்ந்தா நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது. பீச்சுக்கு அவரை கவிதாவை கூட்டிட்டு போனது ஒரு 5 மாசம் போய் சொன்னீங்கல்ல, அக்கா தான் மேம். நீங்க பாத்தீங்கல்ல. அவர்கிட்ட நேரடியா சொல்லுங்க. எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க? அவர்கிட்ட சொல்லுங்க. நான் பாத்திருக்கேன். நானே பார்த்தேன். அந்த மகளிர் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வண்டி விட்டுட்டு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் மகேஷ் கிட்ட போய் சொன்னேன் நானு. அப்ப அந்த பொண்ணு யாரு? கவிதா யாருனே கிடையாது. அப்ப அந்த பொண்ணு யாரு? கவிதான்னு சொல்ற பொண்ணு இவங்க வந்து பார்த்தாங்க. சரி, அப்ப நீங்க அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு நீங்க பைக்ல கொண்டு போன பொண்ணு யாரு? இல்ல நான் உண்மையா சொல்றேன் பாருங்க. நீங்கலாம் வேணாம். பைக்ல போன பொண்ணு யாரு? அப்ப நான் போய் சொல்றேனா? நீ தான் போய் சொல்றீங்களா? நான் ஏன் போய் சொல்றேன்? எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது பண்ண சொல்றீங்க. இது வந்து என் தங்கச்சியோட லைஃப். இது நான் சொல்லிட்டு போங்க. நான் உண்மையா ஒரே சொல்ல போறேன். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க முடிவா? இதுக்கு மேல என் லைஃப் என் பொண்ணுக்காக. எனக்கு லைஃப் தேவையில்லை. என் பொண்ணு பக்கம் யாரும் வரக்கூடாது. அவ்வளவுதான் மேம். அவ படிக்க போறாங்க. படிக்க வைக்கணும். எனக்கு ஒரு 3 ஐடியா வச்சிருக்காங்க. விட்டுருங்க மேம். ஆனா படிக்க வைக்க ஆமா போறீங்க. நாங்க படிக்க வைக்க போறோம். நீங்க என்ன சொல்றீங்க? படிக்க உங்க வைக்க அக்கா போறேன் மேடம். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. நானும் குழந்தை நானே வந்து சதீஷ், நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் சதீஷ் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? என் பொண்ணு என் கூட வேணும் மேடம்.
சரிம்மா கொடுத்துருமா அவங்க வாழ்த்துட்டு எத்தனை நாள் வாழ்த்துக்கிட்டு சரி கொடுத்து அவங்களால முடிஞ்சா அவங்க வாழ்த்துக்கிட்ட கொடுத்து இல்ல அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு நாம கேட்போம். அதுக்கு உண்டான பதவியில இருக்கவங்களை கூப்பிட்டுருக்கோம். மேம் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா கிட்ட தான் இருக்கணும் 5 வயசு வரைக்குமே. ஏன்னா வந்து அந்த குழந்தைய வளர்க்குறது எல்லாமே அந்த அம்மா பண்ற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் இவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கோர்ட் டிசைட் பண்ணும் அம்மா கிட்ட இருக்கணுமா அப்பா கிட்ட இருக்கணுமான்றத. இப்போ சதீஷ்க்கு வந்து வேற ஆள் கூட எல்லாம் பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நிரூபிச்சோம்னா குழந்தை யாருக்கிட்ட போகும்? ஒருவேளை அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்மா கிட்ட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து சட்டப்பூர்வமா அவர் அந்த குழந்தைக்கு செய்யணும் மேம், நிறைய விஷயங்கள் செய்யணும். மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் இவங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு குடியாத்தத்திலிருந்து சங்கீதாங்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற பர்சனலான விஷயங்களை பத்தி பேசணும், தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற வேதனைகளை கொட்டி தீர்த்துட்டு போயிடணும்னு இருக்காங்க. என்ன விஷயம்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க சங்கீதா. நான் வந்து குடியாத்தம் கீழாளத்தூர் நாகல் வில்லேஜ்லேருந்து வரேன். நான் ஒரே ஒரு பொண்ணு தான். நான் வந்து எனக்கு 6 வயசாக இருக்கும்போது என் தம்பி வந்து இறந்துட்டான். அப்பா வந்து அம்மாவை சந்தேகப்படுவாங்க. இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி, அப்பா வந்து லாரி டிரைவர், அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. ஓலம் அடிக்கிறது அந்த மாதிரி செய்வாங்க, தடுக்கடுப்பாங்க. கூட நான் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சது. நைட்டில் சண்டை போடுவாங்க. அது எனக்கு இன்னும் பாதிப்பாக இருந்துச்சு. நான் ஒரு முறை எழுந்து அழுதுட்டேன். இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா அம்மாவை. அப்போ எனக்கு வந்து இன்னொரு வாட்டி சண்டை போட்டு நம்ம எழவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி மறைச்சுலாம் வந்து அழுதுருக்குறேன். எழுந்துக்கும் முடியாது. அம்மா ஏன் இப்படி கேட்கணும் எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்குது. அப்பா வந்து சும்மாவே வந்து கோவப்படுவார் எதுக்கு எத்தாலும். சிம்பிளா எங்க அப்பாவோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்டுல ஒரு பூச்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தேன் சொல்லி அடிப்பார். அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணி அடிப்பார். ஆமா, கெட்ட வார்த்தை. அவ்வளோ கோவம் வரும் அப்பாவுக்கு. நான் எங்க அப்பா வந்து கெட்ட பழக்கம் இருக்குது மேடம். அப்ப இருந்துச்சு. இந்த மாதிரி பீடி ஆன்ஸ் இதெல்லாம் போடுவார். அப்ப நான் எங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். அப்போ சொல்லிட்டு நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு விளையாட்டா இது பண்ணேன். அப்ப மாடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த கவுரு இல்ல மாடு பிடிச்சி அது இங்க அடிச்சாரு. அப்படியே வீங்கிச்சு. அதுக்கப்புறம் இப்படியே ஒரு போய் நின்றுச்சு. எனக்கு 5 வயசுல ஒரு அபியூஸ் நடந்துச்சு மேம். அது என்னால சத்தியமா இன்னி வரைக்கும் என்னால சொல்றேம்மா. அது என்னன்னு கூட எனக்கு இது தப்பா ரைட்டா நம்மள இந்த டச் வந்து பேடா என்னன்னு கூட எனக்கு தெரியலம்மா. எனக்கு அழவும் முடியல, சொல்லவும் முடியல. ஏன்னா இவங்க நம்பிக்கையான ஆளு, நல்லா பேசுவாங்க. எனக்கு இவங்க இது வந்து தப்பா பண்றாங்களா ரைட்டு பண்றாங்கன்னா எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இப்படியேதான் மேம் போச்சு லைஃப். எங்க அப்பாவை அடிக்கிறது, சட்டத்துல அடிக்கிறது, எங்க அம்மாவை ரோட்ல அடிக்கிறது, கையெல்லாம் வெட்டி இருக்கிறாங்க மேம். எங்க அப்பா தையெல்லாம் போட்டிருக்குது. இங்க அடிச்சு கம்பல் போய் காதுல சீவார் வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. இப்ப கூட எங்க அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அது கூட வந்து ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் 9th ஸ்டாண்டர்ட் வேற ஸ்கூல்ல போயிட்டேன். 9th ஸ்டாண்டர்ட்ல இன்னொரு விஷயம் நடந்துச்சு மேம். நான் டியூஷன் போயிட்டு வந்திருந்தேன் மேம். என்னை பத்தி ஏதோ பேசியிருந்தாங்க மேம். இவங்களும் சித்தப்பா முறை தான் வேற ஒருத்தங்க. எங்க அம்மா வந்து ஓலை நெஞ்சிருந்தாங்க 2 வீடு தள்ளி எதிரில். அப்போ வந்து பேசியிருந்தாங்க. இவங்க யாரோ பேசுறாங்கன்ட்டு நான் போயிட்டேன். என்னை கூப்பிட்டு அம்மு இங்க வான்னு கூப்பிட்டு எங்க அம்மா வந்து இவங்க தண்ணி கொடுக்க சொன்னாங்க. வந்தாங்க மேம். வீட்டுக்குள்ள தண்ணி மொண்டு கொடுத்தேன். நான் வந்து பின்னாடி நாடா கட்டுவோம்ல டாப்ல, அந்த நாடா அவுத்துட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்கு முயற்சி பண்ணாங்க மேம். எனக்கு என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஆண்கள் மேலே வெறுப்பு அதிகமா வந்துச்சு. கல்யாணமே பொண்ணாவே பிறக்க கூடாது, இவங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. என்ன ரியாக்ட் பண்ண தெரியல. அங்க எதிரில் எங்க ஆயா படுக்கிற கட்டில் இருந்துச்சு. யாருமே இல்லை அந்த வீட்டுல. அங்க படுத்துக்கலாம் வரையா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. இடுப்புல கை வச்சு ஒரு மாதிரியா பிஹேவியர் ரொம்ப தப்பா இருந்துச்சு. கிட்டெல்லாம் வந்தாங்க, கட்டிலாம் முடிச்சாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப. இது வரைக்கும் எங்க அம்மாக்கு எங்க அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் 10th முடிச்சேன் மேம். 10th படிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி லவ் எதுவுமே பிடிக்காது. நான் 10th படிக்கும்போது எங்க மாமா பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். எதனாலன்னா எங்க மாமா பசங்களா வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. இன்னொரு மாமா பசங்களா கிண்டல் பண்ணுவாங்க, மாமான்னு கூப்பிடு அப்படிலாம் பண்ணுவாங்க. இன்னும் எங்க வீட்டுக்கார் வந்து பெரிய மாமா பையன், இன்னொரு நடு மாமா பையன். இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வருவாங்க போவாங்க. அப்போ இவர் வந்து என்னை அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணலை. அதனால இவருக்கு மேலே எனக்கு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு, லவ் வந்துச்சு. நான் சொல்லலை. அதுக்கப்புறம் 10th முடிக்கிற ஸ்டேஜில் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் லவ் பண்ணேன். சொல்றேன். அதாவது நான் வந்து அவர் பேரை வந்து இங்கிலீஷ்ல என்ன, அவரோட நேம் வந்து அன்பு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லி தான் நான் வந்து சொன்னேன். அதுக்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு ஆண்களை கண்டா ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இவரு வந்து பழகவே இல்ல, அன்பா பழகல. என்ன வந்து கண்டுக்காம இப்ப தண்ணி போய் குடிச்சுனா கூட இது பண்ண மாட்டாரு,
மாமான்னு கூப்பிடுன்னு சொல்ல மாட்டாரு. இந்த பசங்க மாமா பண்ணதானே விளையாடலாம் உங்களை அந்த மாதிரி கிண்டல் கேலி பண்ணாம வந்து ஆமா அவரு- எதுவுமே பண்ணாம இருந்ததுனால பாட்டுக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு, ஒரு மதிப்பு வந்துச்சு. அதனால நான் வந்து இது பண்ணேன், நீ படிச்சு முடி, நீ அவர் படிச்சு பேர் என்ன? அன்பு. அன்பு. ஏதோ இங்கிலீஷ்ல சொன்னீங்களே. ஆஹா அவரை கேட்டேன் நான், ம். அன்புக்கு என்ன இங்கிலீஷ்ல. ம். அவர் வந்து சும்மாவே மழுப்பினாரு. அப்புறம் லவ்னு சொன்னாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொன்னேன். நீங்களே சொன்னீங்க. ஆமா, என்ன உனக்கு திடீர்னு பட்டாம்பூச்சிலாம் பறகுதா அப்படின்னு கேட்டாரு. அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் வந்து சும்மா, இது வந்து அஃபெக்ஷனு, நீ ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி ஆகு, +2 முடி, அதுக்கப்புறம் உங்க லவ் தான் என்கிட்ட சொல்லு நான் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டார், நான் விட்டுட்டேன். அவர் உங்களை விட எவ்வளவு வயசு பெரியவர்? 7 வருஷம். நீங்க லவ் சொல்றப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 15 வயசு. அதுக்கப்புறம் +2 முடித்தேன். மார்க்கெட் தான் அதே மாதிரி முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து நான் சொன்னேன், எனக்கு வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அப்பயும் அக்செப்ட் பண்ணிக்கல. நீ வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வா, அப்பா அம்மா படி நீ இது பண்ணு, நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நான் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் திரும்ப பேச ஆரம்பிச்சேன். அவருக்கும் அவர் என்ன நிலைமையில இருந்தாரு? அவர் வந்து +2 இல்ல முடிச்சுட்டு நான் இருக்கிற நிலைமையில வேண்டான்னு ஆமா சொன்னாரு இல்லையா? +2 முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டில் இருந்தார். அவங்க அப்பா வந்து நான் போலீஸ்ல சேர்க்குறேன், மிலிட்ரியில சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தார். அவங்க சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு 4 இயர்ஸ் வீட்டில் இருந்தார். அவருக்கு பிடிக்கவே இல்லை, நான் வேலைக்கு போய் ஆரம்பிக்கிறேன், சும்மா என்னால் வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, உங்க கையிலலாம் எதிர்பார்க்க முடியாது, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒசூருக்கு போனார். அதனால அவர் வேணான்னு சொன்னார், அவாய்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவரும் அக்செப்ட் பண்ணிக்கினாரு. இப்போ எனக்கு வந்து என்னன்னா, மேரேஜ் ஆகிட்டு எனக்கு வந்து பல இஷ்யூஸ் அதிகமாக வந்துச்சு. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. இவர் வந்து கடன் அதிகமாக வாங்கினாரு. இவருன்னா யாரு? என் வீட்டுக்காரு. மாமா பையனா? ஆமா, ஹோட்டல் கடை வச்சிருக்கோம். அதே மாமா பையன் தானே? அவங்கள மேரேஜ் பண்ணிட்டேன். அவர் தானே? அவரால இஷ்யூஸ் வருதா? எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இஷ்யூ வர நான் கேட்கறது என்னன்னா, அவரைத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய கணவன் அவர் தான். சங்கீதாவுடைய கணவர் அன்பு இங்க வந்திருக்காரு. அவரை நாம கூப்பிட்டு பேசுவோம். அன்பு சார், உங்க வீட்டுல என்னதான் நடக்குது? என்னாச்சு? மூச்சு வாங்குதா? நீங்க எதையாவது நினைச்சு பயப்படுறீங்களா? கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பதட்டமா இருக்கா? பயம் இல்லைல்ல? நாங்க இருக்கோம், ஒன்றாகாது, பயப்படாதீங்க. சங்கீதா உங்களுடைய மாமா பொண்ணு தானே? அத்தை பொண்ணு. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 10 வருஷமா இருக்கும். லவ் பண்ண காலங்கள்லாம் அவங்க எப்படி? நல்ல கேரக்டர். நல்ல பொண்ணு. நல்லா எந்த குறைபாடுகளும் இல்லை. சரி. ஏன்னா அவ்வளோவா நாங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வில்லேஜ் இருந்தாலும் அந்த அளவுக்கு நாங்கள் வெளியவும் அந்த அளவுக்கு போந்த கிடையாது, அந்த அளவுக்கு பேசிக்கிதும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் எனக்கு அது ஒரு உடன்பாடு இல்லை, வேணான்றது, சொந்தத்தில் இது பண்ணக்கூடாதுன்றது. அவங்க மேலே அந்த அளவுக்கு அஃபெக்ஷன் இல்லை. அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அது வேணாமா, படிக்கிற வயசு இதெல்லாம் வேணாம். உங்களை மாமான்னு கூப்பிட்டாலும் நீங்க வெக்கப்படுவீங்களாமே அப்ப சின்ன வயசுல? இப்போ யார் அந்த அளவுக்கு மாமாவை கூப்பிட்டது கிடையாது. சரி. அதனால கொஞ்சம் கூப்பிடும்போது கொஞ்சம் சரி. ஒரு அழகான பொண்ணு மாமான்னு கூப்பிடுறப்ப கொஞ்சம் ஆசையா குளிரத்தான் செய்யும். ஆனா அதுக்கு மாறா நீங்க வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷம் இருந்தா கூட அந்த அளவுக்கு எனக்கு அத்து பொண்ணு மேல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு அப்பவே விருப்பம் இல்லையா? அப்போ ஸ்டார்டிங் சொல்லும் போது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது நாள் ஆகும் போது தான் அவங்க மேல ஒரு சின்ன அஃபெக்ஷன் வந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் தான் அவங்க தான் சொன்னாங்க லவ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அதை சரி எனக்கும் ஒரு அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கும் அறியாம? அது அறியாம காதல் மலர்ந்தது, அப்படித்தானே? அப்புறம் என்ன? பார்க்க பிடிக்கின்ற மாதிரி அந்த மாதிரி. கரெக்ட். சூப்பர். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு சூழ்நிலை எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஏற்பட்டுடுச்சு. சரி, பண்ணிட்டீங்க கல்யாணம். அதை பண்ணிட்டேன்னா எனக்கு சப்போர்ட்டிங் யாரும் கிடையாது. நானாக தான் அது பண்ணிக்கினேன், எல்லாமே நானாக தான் பார்த்துக்கேன். அப்பாவும் கிடையாம சப்போர்ட் யாரும் இல்லை. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுடைய ஹோட்டல் தொழில் எப்படி போகுது? ஹோட்டல் தொழில் சின்னது, இது வந்து கொஞ்சம் ஒசூலில் செஞ்சிருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்ததுனால அங்கே கம்பெனி எல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு இது பண்ணிட்டாங்க. சரி, நம்ம சொந்தமாக தொழில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் பின்னடைவாகி போச்சு. இந்த தொழிலில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். எனக்கு அது வர செலவுகளுக்கு அனுப்பாகலை, நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டத்தை குத்துச்சு. இவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா? நண்பர் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணார். இல்லை, மனைவியை கேட்குறேன். மனைவி வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் அவங்களால வர முடியல. கொஞ்ச நாளைக்கு உடனே கல்யாணம் ஆனோடனே குழந்தை இதுவாயிடுச்சு. அந்த ஒரு வருஷமா அவங்க எங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான இது இல்லை. அவங்க வீட்டில் தான் அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருந்தேன். சரி, தொழில் இருக்கட்டும்.
அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு தொழிலை பண்ணதுனால அதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். குடும்ப வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் குடும்ப இப்போ வாழ்க்கையில் இருக்கிற? எனக்கு இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா, ஒய்ஃப் கூட அந்த அளவுக்கு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்? ஏன்னா எனக்கு நிறைய கடன்கள் ஆகுதுனால, தொழில் விஷயமா பார்க்கறதுனால எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை. எனக்கு ரொம்ப கடன் ஒரு பக்கம், குடும்ப குடும்பம் ஒரு பக்கம், எதை பண்ணுறது நாளுக்கு எனக்கு இது ஃபைனான்ஸில் உங்களால தாங்க அதிகமாகி முடியல. போச்சு. ஏன்னா நான் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தும் நான் கடன் வாங்கலை, என் ஒய்ஃபுக்கு வாங்கி போட்டும் கடன் ஆகலை. எல்லாமே இந்த தொழிலுக்காகவும் இந்த வாடகை கட்ட முடியாத ஒரு வீட்டு வாடகை 1 வருஷம் கழிச்சு வீட்டு வாடகை கட்டு ஒய்ஃபு குழந்தையும் கூட்டின்னு வந்துட்டேன். நான் பார்த்த வீடும் எனக்கு சரியில்லை. எனக்கு பெரியவங்க யாரும் வந்து பார்க்காதனால எல்லாமே நானே பார்த்துக்கிறதுனால அந்த வீட்டில் வந்து அந்த வீடு கட்டும் போதே அது சில தவறான வீடு இருந்துச்சு. அது இந்த பேய் பிசாசுங்களாம் இருக்குன்றவாங்க இல்லையா, அந்த அதை இடத்துல நீங்க நம்புறீங்களா? நீங்க பார்த்து வாடகைக்கு போன வீடா அது? ஆமா. உங்க வைஃப் வந்து பார்க்கல? எங்கள் ஒய்ஃப் வந்து பார்க்கல. நான் வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள இவங்களை கூட்டிட்டு போயிருக்கீங்க. கூட்டிட்டு போய் அந்த ஓனருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் சொல்லலை. நீங்க நல்லா அதாவது கண்காணிச்சிங்களா? நல்லா கண்காணிச்சேன். ஒருவேளை வீட்டு ஓனர் கூட அப்படி போயிருக்கலாம் இல்லையா? வீட்டு ஓனர் இல்லை, யாரும் அந்த ஒரே வீட்டுக்கு யாருமே அந்த வீட்டுக்கு வாடகை வர்றது கிடையாது. ஓ, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது உங்களுக்கு? என்ன பாத்தீங்க நீங்க? என்ன பார்த்தோன்னா, ஒரு தினம் எழுந்து சாமி கும்பிடுவேன். அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி வச்சுட்டு கும்பிட்டு அந்த செம்பில் இருக்கிற தண்ணி எடுத்து வந்து வெளியே அதை தெரிக்கும் போது அது ரிட்டன் நடிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு உருவம் தெரியல. சடான அந்த காற்று அடிக்கும் உடம்பெல்லாம் சிலுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. உடம்பெல்லாம் அப்படியே உடம்பு சிலுங்கி போச்சு. என்னால் உள்ளே போனால் நிறைய கோவப்படுவேன் அந்த வீட்டில். எங்கள் ஒய்ஃப் எனக்கு அதிகமாக சண்டை வரும். நிம்மதியே கிடையாது ஒரே நாள் கூட. அவங்க நாங்கள் ஒன்றா இருந்தால் கூட அந்த வீட்டில் நாங்கள் ஒன்றா இருக்கிறது கிடையாது. தினம் குழந்தை அழுவோம். கோவத்தில் என்னத்துக்கு அழுவுன்னு சொல்லி எங்கள் ஒய்ஃபுக்கு சண்டை வரும். காலையில் அழுது எல்லாமே அக்கம் பக்கம் இருக்கவங்களுமே சொல்லுவாங்க, குழந்தை ஓன்னு ஏன் அழுகுறான்னு. கடைசியிலேயே எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தைக்கு தான் தெரிஞ்சு அந்த கிச்சன் உள்ள போனோன்னு குழந்தை அழுவோம். பார்த்தவனே அழுவோம். கிச்சன் உள்ள போன குழந்தை அழுவான், வரவே மாட்டான். வந்த ஒடியாந்து நான் உள்ள போனவனே அப்பான்னு சொல்லி ஒடியாந்து வந்து கட்டி பிடிச்சிக்குவான். ஏன் அப்படி குழந்தை அழுவான்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபை போய் நான் திட்டுவேன், என்ன நீ பார்த்துன்னு இருக்கிற குழந்தை ஏன் இப்படி அழுவிட்டுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. அவளுக்கும் எனக்கு தெரியல, அவளால எழுந்துக்க முடியாது கிடையாது. மாதம் கணக்கு 2 மாதம் கணக்கு குழந்தை அவள் தண்ணி ஊற்றிக்க நான் முடியல. அவனால் அவ்வளவும் என்னால் கூட்டம். அந்த டைமில் எனக்கு மைண்ட் செட் பிஸ்னஸாக இதுவாக இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளேயே எங்களுக்குள்ள சண்டை, நிறைய டைம் சண்டை நடந்தது. யாரோ போகிற விஷயத்தை எனக்கும் கேட்கும், இருந்தாலும் அவங்க இருக்கிறதுனால ஒண்டியாக இருந்தாலும் பயம் பற்றக்கூடாதுன்னு சில விஷயம் சொல்லலை. நீங்கள் அமைதியாக அதை மறைச்சிருக்கீங்க. அது என்னன்றது எனக்கு தெரியாதனால சொல்ல முடியல. இது நாள் ஆக அவங்க தான் உணர்ந்தாங்க, என்னை விட முன்னாடி. நான் கொஞ்சம் லேட்டாக தான் அதை உணர்ந்தேன். ஆனால் அவங்க தான் அதை உணர்ந்தாங்க. அந்த வீட்டு ஓனருக்கும் தெரியும், ஆனால் அதை சொல்லலை. கேட்டேன் லாஸ்ட்டாக வரும்போது தான் அங்கே என்ன சொன்னார், அதெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லிக்காதப்பா, இப்போ அவன் வாடகை வாங்கி நீ கிளம்பிட்டு போயிடு, இந்த விஷயத்தெல்லாம் நீ வெளியே இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களே சொன்னாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு ரீசன் முன்னாடி, ஆமாப்பா உண்மையே இருந்துச்சு, இப்போ அது ஓட்டினாங்களாம் அப்படின்னாங்க. அந்த 1 வருஷம் குழந்தை வருவார், வந்தால் என்ன பண்ணுவார், குழந்தை உஷாராக பார்த்துக்கோ. ஒரு விஷயம், உங்கள் மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு தோணி இருக்கு, அதை ஏதோ ஒரு அமானுஷம் ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்களா? அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு அதுக்கு முன்னாடியே சில விஷயம் தெரியும். நான் வரும்போது அவங்களுக்கு தெரியும், நான் சொல்லலை, உணரல. ஆனால் இதெல்லாம் நான் நினைச்சு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குதுன்னா சில விஷயங்கள் வந்து ஆள் இல்லாமலே சவுண்ட் வரும், கதை தானாக இருக்கும், திடீர்னு தானாக இருக்கும், திடீர்னு காணாத யாரா இது கதவு தந்தாங்கன்னு தெரியல, சாத்திட்டு வந்தேன் எப்படின்றது தெரியாது எனக்கு. அதெல்லாம் நான் சொல்ல இவங்கெல்லாம் சொல்லி முடிச்சுப்பேன். அதெல்லாம் அறியல, ஏதோ காத்துக்கு தந்திருக்கும், நான் கவனம் விட்டுடுவேன். திடீர்னு ஒரு சடான இருக்கும், தடான சவுண்ட் வரும். வெளியே போனால் வந்து காற்று எந்த இடத்துலையுமே காற்று அடிக்காது, அந்த இடத்துல வெளியே மட்டும் காற்று அவ்வளோ அடிக்கும். காற்று மாடி மேலே போனா போகும்போது சருன்னு யாரும் மாடி மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். இல்ல மாடி மொட்டை மாடினாவே உங்களுக்கு வந்து இயற்கை தானே, அந்த காத்து அந்த காத்து இயற்கை தானே. ஆனா அந்த இடத்துல சுத்துறது எங்கேயுமே காத்து அந்த மாதிரி பாக்குறீங்க. கரெக்டான மேடம் நீங்க சொல்றது. இப்போ பக்கத்து எதிர் வீட்டுல வந்து அந்த இடத்துல பனைமரம் இருக்குது, பக்கத்து வீட்டுல காத்து அடிக்காம இந்த வீட்டுக்கு மட்டும் காத்து அடிக்குது. அது அந்த உணர்வு தெரியும். அந்த எதிர் வீட்டுலோட இது வந்து அந்த விஷயம் எனக்கு மட்டும் இப்போ சாமியோட இது பெருசாக வந்து அந்த வீட்டுக்குள்ள அடிக்கிறேன், அந்த இது எனக்கு சவுண்ட் எதுவும் தெரியல. ஆனா நான் வெளியே போகவே இன்னொரு ரூம் பின்னாடி இருக்குது, அந்த ரூம்ல போய் அந்த தண்ணி நான் தெரிச்சு விடும் போது அது ஏன் எனக்கு அந்த எஃபெக்ட் காட்டுது. நான் இந்த விஷயத்த ஜூரி மேடம் கிட்டே கொண்டு போறேன். இதுல சட்ட ரீதியா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சரண்யா மேம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இவங்க ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களுக்கு நடந்த அபியூஸ் பத்திலாம் பேசினாங்க. எப்படி வெளில வந்து கல்யாணம் பண்ணி அந்த லைஃப்குள்ளே என்டர் ஆயிட்டாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அதையும் தாண்டி இப்போ வந்து அவங்க அமானுஷ்யம், குடும்ப பிரச்சனை இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு மெடிக்கலாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஹெல்த் இஷ்யூஸஸ் எல்லாம் சார்ட் பண்ணிட்டு
தன்னோட கணவர் வந்து கடன்ல இருக்காரு, அவர் அவங்க கிட்ட பேச மாட்றாங்க. அதுல வந்து நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றதை தவிர்த்துட்டு அவருக்கு சப்போர்ட்டா, மாரல் சப்போர்ட்டா இருந்து அவரோட கடனுக்கு வந்து அவரை வந்து கொஞ்சம் வேற ஏதாவது வேலைகளுக்கு போக சொல்லி அந்த மாதிரி அவரை வந்து இவங்க வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு தோணுது. அதையும் தாண்டி அவர்கிட்ட சொல்லணும்னா, இந்த உலகத்துல கடன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்றத அவங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். குழந்தை இன்னும் ஸ்கூல் கூட ஜாயின் பண்ணாத வயசு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. வருமானம் பத்தாது, இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி குழந்தைங்களை வளர்த்து இது பண்ணி அதுக்கு வந்து செத்து போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது அவர் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது சைக்கலாஜிக்கலாக பார்த்தா இவங்க 2 பேருக்கு, அதாவது கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் இந்த பண பிரச்சனைனால அவங்க இமோஷ்னலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்காங்க. 2 பேருமே ஒரு பிரச்சனையை பற்றின சிந்தனைகளோடயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த மன அழுத்தத்தினால தான் அவங்களுக்கு அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்ததாகட்டும், அவங்க நிறைய இடங்கள்ல பயந்ததாகட்டும், அது அவங்களுடைய மன அழுத்தத்துடைய பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்குறேன். சில அப்யூசஸ்லேருந்து அவங்க வெளிவராததுனால கூட சில இடங்கள்ல அவங்க அந்த சிஸ்டமில் நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்ததாக சொன்னதாக இருக்கட்டும், சிலது அவங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு கற்பனைகளுக்குள்ளே கூட அவங்க போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துலேருந்து இன்னுமே ஹீல் ஆகலை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கோவில் திருவிழாக்கள்ல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில நடனம் ஆடும் பெண்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சோக சம்பவங்கள் இருக்கு. அது என்னங்கிறது நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜானகி ஈஸ்வரி, வாங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. என் பேர் ஜானகி. ஸ்டேஜ் ஷோ, கோயில் திருவிழாலாம் நாங்கள் டான்ஸஸ் பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு டான்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட். எங்கள் ஃபேமிலியில் யாருமே டான்ஸஸ் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து ஷோஸ்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு எவ்வளோ பேரண்ட்ஸு எல்லாம் ஷோஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. நான் ஆனால் வந்து எனக்கு என்னவோ ஒரு இன்ட்ரெஸ்ட் டான்ஸில். அதனால் அதே போல் வந்து ஃபேமிலிலையும் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்கும். பண பிரச்சனை குடும்பத்தில் எனக்கு வந்து அண்ணன் நான் 2 பேர் தான். அப்பா வந்து டீ கடையில் வேலை செஞ்சார், அம்மா வந்து தயிர் வியாபாரம். அப்போ வந்து நான் என்ன நினைப்பேன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து 2 பேரும் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஏன் நம்ம கஷ்டப்படணும் இந்த உலகத்தில்? நம்மளும் வந்து ஒரு பேரும் புகழுமாக இருக்கணும், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். படிப்பு வசதி கூட இந்த ஃபீஸ் கட்ட கூட பேமெண்ட் இல்லை வீட்டில். அதனால 10th ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா? இருக்கு. 10th ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாத ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஷோ போயிடுவேன். 250 ரூபா கொடுப்பாங்க 2005. அந்த மாதிரி எவ்வளோ நேரம் நீங்கள் ஆட வேண்டி இருக்கும்? ஒரு 3 hours ஷோ. 3 hours ஒரு ஒரு 10 சாங் ஆடுவோம். எத்தனை மணிக்கு ஆரம்பமா? ஒரு 7 to 10. அதுக்கு காஸ்டியூம்ஸு எல்லாம் வந்து அந்த கொடுக்குற பேமெண்ட்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கும் வந்து வெளியே வேலை செய்கிறோம், ஏதோ ஒன்று திருட்டுத்தனமாக வந்து கொடுப்போம். அப்படிலாம் இருந்துச்சு. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாதா நீங்கள் அங்கே சொல்ல மாட்டேன், பர்ஃபார்மன்ஸ்க்கு போகிறீங்கன்னு? அடிப்பாங்க. அதனால சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு அரேஞ்ச் பண்ணும்போது இறந்துட்டாங்க ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல. யாரு? அம்மா. இறந்துட்ட உடனே நான் என்ன பண்ணேன், டான்ஸ். அம்மாவுக்கு பிடிக்காது டான்ஸ். சரி அம்மாவுக்கோசரம் சரி அம்மாவுக்கு தான் டான்ஸ் பிடிக்காது, அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் போகல. அதுக்கப்புறம் அப்பா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வச்ச உடனே ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை, வேலை இல்லை சுத்தமா. எனக்கு வந்து அம்மாவோட ஆசையும் நிறைவேற்ற முடியல. திரும்ப அந்த டான்ஸ் ஷோக்கு தான். ஒரு பால் பேக்கெட் வாங்கணும், சாப்பாடு 3 வேளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், அதுவும் யாருன்னா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கன்சீவ் ஆனவுடனே நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் குழந்தைய காப்பாத்துறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், டான்ஸ் ஷோ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. இனி அவங்க கூட போனேன், இவங்க கூட போனேன், எவ்வளோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் வாழ்க்கையில். அதெல்லாம் நிறைய கஷ்டமா இருக்கு. நம்மளை திரும்பி பார்க்கும்போது நம்ம உயரத்தில் இருக்கணும், அந்த ஒரு லட்சியத்தில் தான் நான் வந்து இங்கே பேட்டி கொடுக்கலான்ட்டு வந்தேன். அதே போல் டான்ஸுன்னா வந்து ஒரு சீப்பாக தான் இருக்கும். எங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரூப் இல்லை, ஒரு ஐடி இல்லை. உங்களுக்கு கோரியோகிராஃபர் யார்? கோரியோகிராஃப்லாம் யாரும் நீங்களே ஓனா. இப்போ ஒரு ஸ்டேஜ் போயிட்டு டான்ஸ் ஆடணும்னு நினைச்சோன்னா அந்த 10 பேரும் அந்த ஸ்டேஜில் வந்து ஓனா மூமெண்ட் போட்டுருவோம். ரிகல்சல் கிடையாது, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாம் அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி நினைச்சுதான் நாங்கள் ஆடுவோம். ஆனால் அதுவே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பா பேசுவாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட நான் போகவே மாட்டேன். ஏன்னா எதுனா தப்பா பேசிடுவாங்களோ, ஆட்டக்காட்சி. சில வீட்டில் வந்து இந்த ஃபேமிலி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எதனா குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட போக மாட்டேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 பையன். 2 பையன். ஒரு பையன் அடாப்ட் பையன். 3 பையன் அடாப்ட் பண்ணிருக்கீங்களா? ஒரு பையன் வந்து தத்து எடுத்து வளர்க்குறேன். இன்னும் 2 பையன் இருக்காங்க. 3 பையன்.
நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என்னோட நேம் ஈஸ்வரி. என் கூட பிறந்தவங்க வந்து 5 பேர். நாங்கள் 3 பொண்ணு 2 பையன். எனக்கு வந்து 13 வயசுலேயே மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. யாரு உங்களுக்கா? எனக்கு. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ அவர் என்ன பண்றாரு? அவங்க இல்லை, எங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ. சொந்தத்துல தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பாவோட சொந்தம்னு சொல்லிட்டு. எப்படி சொல்றேன்னா, அந்த வயசுல எனக்கு ஒன்றும் தெரியல. மேரேஜ் பண்ணிட்டு விளாண்டுட்டு தான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். விளாண்டுட்டே தான் இருப்பேன் எப்பவுமே. அது வச்சே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க கூட சேர்றேன் வைக்கிறேன் அப்படி இப்படி சொல்லி அவங்களுக்கு வந்து மெச்சூர்டான வயசு, எனக்கு மெச்சூர்டு இல்லை. அதுலேருந்தே கொஞ்சம் சந்தேகம், அசிங்கமா திட்டுறது, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பார்த்துட்டு இருக்கப்போ சரி ஒரு காலத்தில் நம்ம ஊருக்கு வந்துடலாம், அப்பா கிட்ட வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். உடனே அவங்க ஃபோன் பண்ணி யார் கூடயும் இந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேருந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் அண்ணன் பெரிய அருவா ஒன்று தூக்கி வச்சிட்டு இருக்கான், ஓடி போயிட்டான்னு சொல்லிட்ட உடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பயம், அடிச்சிருவாங்க, நம்மளை எதனா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு 2 குழந்தையும் தூக்கிட்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது. சென்ட்ரலில் தான் ஒரு வாரம் உட்காந்துட்டு இருந்தேன். எங்கே போகிறது எங்கே வாருது எதுவுமே தெரியாது. அப்போது குழந்தைய அம்மா கிட்ட விட்டுட்டு போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் உட்காந்தீங்களா? அவங்க நம்ம என்ன தானே அடிப்பாங்க, குழந்தைய அடிக்க மாட்டாங்கல்ல. குழந்தை எங்கே இருந்தாலும் சேஃபாக இருக்கும்ல. அதனால சென்ட்ரல்ல இருந்தோடனே யாரோ பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்க வீட்டில் சென்ட்ரல்ல இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே தேடி வந்துட்டாங்க. அப்புறம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஓடி வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ் ஸ்டாண்டில் தான் அங்கேயே படுக்கிறது, அங்கேயே உட்கார்றது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, சொந்தக்கார பொண்ணு, இல்லைப்பா இங்கே வேணாம், நான் கோயம்புத்தூர் மில்லில் வேலை செய்கிறேன், நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு கூட கோயம்பேட்டில் பார்த்தோன்னா அந்த பொண்ணு கூட போயிட்டேன். அங்கே போய் மில்லில் போயிட்டு ஒரு 3 மாதம் வேலை செஞ்சேன். அப்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா இறந்துட்டாரு. இறந்தப்போ கூட யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. அது தெரிஞ்சப்போ தங்கச்சியோட ஹஸ்பண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கம்பெனிக்கு, இது மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை வெளியவும் விட மாட்டுறாங்க மில்லில் இருந்து. அழுது அடம் பிடிச்சி ஒரு வழியா நான் வெளியே வந்துட்டேன். ஆனா எங்க அப்பா மூஞ்ச மட்டும் என்னால பார்க்க முடியல. இப்ப மட்டும் நான் எங்க அப்பாவை தேடுறேன். எங்க அப்பா எனக்கு கிடைக்க மாட்டாரு. அவங்க என்ன தப்பானவங்க சொன்ன அந்த ஒரு ரீசனுக்காக இவங்க முன்னாடி வாழணும், இவங்க முன்னாடி போக கூடாது, எங்க மாமியார் வீட்டு சைடும் நான் வாழ்ந்து காமிக்கணும், என்னை யாரு ஓடி போனவன்னு பேர் கொடுத்தாங்களோ அவங்க முன்ன நான் தைரியமா வாழணும். ஆனா எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என் பொண்ணு என்னைக்கு தப்பு பண்ணாது அப்படி. அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு மட்டும் நான் என்னை கல்யாணம் பண்ணவனுக்கு நான் துரோகம் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த பஸ்ல அழுதுட்டு வர்றப்போ ஒரு பொண்ணு, என் பக்கத்துல உள்ள சீட்ல உள்ள பொண்ணு, நீ அழுகாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் கொடுத்து, நான் டான்ஸ்ல இருக்கேன் அப்படி சொல்லி அவங்க வீட்டில் கூட்டிட்டு போய் என்னை வச்சு ரொம்ப தைரியம் கொடுத்த பொண்ணு அந்த பொண்ணு. இப்போ இல்லை, அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் அவளையும் மறக்க மாட்டேன், அவளை தேடிட்டு தான் இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவங்க மூலியமா நான் அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்த கோவில் திருவிழாவில் தாலி கட்டி 3வது நாளே தாலி அவுத்து அந்த குடிக்கிறதுக்கு அந்த தாலி எடுத்துட்டு போயிட்டாங்க. சொன்னா எங்க மாமியார் கிட்ட போய் சொல்லுனா அடி பண்ணிட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சு மூக்கு வாயெல்லாம் ரத்தம், சரியான ரத்தம். எனக்கு நான் என்ன பண்றேன், எங்க மாமியார் வந்து கயிறு வெளியே வந்துட்டு இருக்குது, வெறும் கயிறு தானே அது. வெளியே வந்த உடனே கேட்குறாங்க, என்ன வெறும் கயிறு இருக்குன்னு. இந்த மாதிரி உங்க பிள்ளை என்னை அடிச்சுட்டாப்லன்னா அப்புறமா காமிச்ச உடனே சண்டே ஆயிடுச்சு. நான் என் தம்பி நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, அவர் கொடுமைகள் நிறைய பண்ணாரு, ரொம்ப கொடுமை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொத்தனார் வேலை செய்யறாங்க. அப்போ அவரு என்ன பண்றாரு, சம்பளம் 150 ரூபா, ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. வீடு வாடகை கட்ட தெரியாது. இவ்வளோ வந்து ஒரு மாதிரி அவங்க வீட்டிலே தான் இருந்தோம், வாடகை எல்லாம் கூட்டு போய் வைக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வீட்டிலே இருந்தோம். ரொம்ப கொடுமை பண்ணாப்புல, கொஞ்சம் நெஞ்சம் கொடுமை இல்லை. அவ்வளோ கொடுமை பண்ணிட்டு எதனா பேசணும்னா குழம்பு இருக்கு இல்லைங்களா, குழம்பு எடுத்து சுட சுட மூஞ்சில ஊற்றுவாங்க. பேசுனா முடி தரத்தன்னு இழுத்து போட்டு, யாராவது கேட்டாங்கன்னா நீ அவளை வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க எதனா பேசுறேன். என் தம்பி வந்து கேட்பேன், சின்ன பையன் என் தம்பி, எனக்கு கல்யாணம் போது என் தம்பிக்கு 7 வயசு. அப்போ என் தம்பி என்ன பண்ணும், அப்பவே கொஞ்சம் தைரியமா பேசும். எங்க அப்பா போய் அடிக்க போனாங்கன்னா அவங்க ரொம்ப பண்ணாங்க, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணி அப்படியே போயிடுச்சு, லைஃப் போயிடுச்சு. லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா ஒரு 1 இயர் வந்து வேண்டாம் அப்படின்னுட்டு நான் எங்க அம்மா வீட்லயே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒழுங்கா திருந்தி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி எங்க மாமனார் வந்து சரி கேட்குறாங்கன்ட்டு வாய்ப்பு ஒரு வாட்டி கொடுங்கன்னு. பாத்தீங்கன்னா 2வது பையன், ஒரு பையன் கன்சீவா இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து 6 மாசம். அப்போ அந்த பையன் பிறந்து 19 நாள் குழந்தைங்க. கண்ணை கிழிச்சிட்டாங்க. எனக்கு கண்ணுல இங்க தையல் 6 தையல் இருக்கும் கண்ணுக்கு கீழே. தடி எடுத்து கண்ணை கிழிச்சிட்டாங்க. எக்மோர் கண்ணு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தையல் உள்ள போடுறாங்க. இவ்வளவு பெருசாயிடுச்சு எனக்கு கண்ணு. அப்புறம் நான் எதுவுமே பேசல. எங்க அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே எங்க அம்மாவில் கூட்டு போயிட்டேன்னு
அப்புறமா என்ன பண்ணி இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு இருந்தேன். சரின்ட்டு அது அப்புறம் ஒரு 3 மாதம் எங்கள் அம்மா வீட்டிலே தான் இருந்தேன். மறுபடியும் வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணி எங்கள் அப்பாவில் டார்ச்சர் பண்ணி எங்கள் அப்பா அடிப்பேன்னு சொன்னதுனால என்ன பண்ணேன், சரி அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பண்ணிட போகிறாங்கன்ட்டு நான் மறுபடியும் போய் சேர்ந்து வாழ்ந்துருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த நடு முதுகு எலும்பு இருக்குது இல்லைங்களா, குழந்தை பிறந்து 2 மாதம் கூட ஆகலை, நடு முதுகு எலும்பு உடச்சிட்டாங்க எனக்கு. ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான் கேஎம்சியில். அதையும் தாண்டி எவ்வளோ வலி, எல்லாத்தையும் அதெல்லாம் தாண்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பையனுக்கு 9 மாதம் ஆயிடுச்சு மேடம். 9 மாதம் ஆன உடனே நான் என்ன பண்ணேன், வேலைக்கு போக மாட்டாங்க, 10 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. நான் எங்கள் அம்மா வீட்லேயே சாப்பிட்டுட்டு இருந்தேன் 2 பசங்களையும் வச்சுக்கிட்டு. என்ன பண்ணேன், பூ வியாபாரம் பண்ணேன் மேடம். நான் பூ வியாபாரம் பண்ணிட்டு காய்கறி இந்த பழங்கள்லாம் வாங்கி அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னுட்டு, அப்பா டிரைவராக இருந்தாங்க, கார் டிரைவராக. தம்பி சின்ன பையன், அப்போது தங்கச்சி தனியாக அவங்க ஹஸ்பண்டோட இருந்தாங்க. நான் மட்டும் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்தேன். அப்போ பூ வியாபாரத்துக்கு நான் சைக்கிள் வச்சுட்டு சைக்கிள் ஓட்டுவேன். சைக்கிள் அப்பா கொடுத்தாரு. அதில் போய்ட்டு கோயம்பேட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து, அப்போல்லாம் கம்மி 1 ரூபா ஒரு சேரு மல்லி வாங்கிட்டு வந்து பூ கட்டி நான் அங்கே அண்ணா நகர்லேயே பூ தெருவாக விற்றுட்டு வருவேன். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 6 மணிக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். வந்துட்டு மறுபடியும் அந்த குழந்தைய கொண்டு போய் சத்துணவு ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் போயிட்டு மதிய கீரை அந்த பழம்லாம் வாங்கிட்டு வந்து தெருவாக விற்பேன். விற்றுட்டு இப்படியே இருக்கும்போது என்னாச்சுன்னா, மறுபடியும் எனக்கு வாழ்க்கை வேணான்னு தான் அம்மா வீட்டிலே தான் இருந்தேன். மறுபடியும் ரொம்ப கம்பல் பண்ணி என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணி என்னை மறுபடியும் வந்து என் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்ட்டு, சரி நான் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, சரி இந்த ஒரு வாட்டி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க மேடம். அப்போ நான் விருகம்பாக்கம் நாராயணசாமி தெருவில் இருக்கிறேன் மேடம். நான் என்னை கூப்பிட்டு போய் 150 ரூபா வீட்டு வாடகை. அப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபா வீட்டு வாடகை. அந்த வாடகை கட்ட முடியாது. நான் அப்பயும் இவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, நான் தான் போயிட்டு சம்பாரிச்சு பூ வியாபாரம் பண்ணிட்டு 20 ரூபா 30 ரூபா தான் கிடைக்கும் அப்பெல்லாம். அந்த 20 ரூபா 30 ரூபா அந்த ஒரு சைக்கிளில் பையனை ஷோல்டரில், சின்ன பையனை ஷோல்டரில் போட்டுக்கிட்டு ஒத்த கையில் சைக்கிளை ஒட்டிக்கிட்டு ஒத்தடி பாதையில் சிம்யா நகர் ரூட்டில், அப்போல்லாம் இருட்டாக இருக்கும், கரண்ட் எல்லாம் இருக்காது. அந்த கோயம்பேடு பேக் சைடு அண்ணா நகரில் அம்மா வீடு, அண்ணா நகர், அங்கேருந்து அப்படியே வருவேன் நான் பையனை இட்டுக்கிட்டு. பெரியவனு சின்ன பையனா அன்னைக்கு ஒரு நாள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். நான் விட்டுட்டு பெரிய பையனை மட்டும் கூட கூட்டின்னு வந்துட்டேன். ஜனவரி 9ஆம் தேதி 2001 மேடம், வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு நைட்டு 2 நாளைக்கு முன்னாடி சண்டை வீட்டில். டெய்லியும் சுடு தண்ணி மூஞ்சில் குழம்பு கிழம்புலாம் ஊற்றி மூஞ்செல்லாம் ரொம்ப இதுவாயிடுச்சு, தலைமுடியெல்லாம் கொட்டிடுச்சு எனக்கு. அப்போ ஹவுஸ் ஓனர் அந்த அண்ணா பேர் வந்து கண்ணியப்பண்ணா. அவர் வந்து கேட்டதுக்கு, நீ என் பொண்டாட்டி வச்சிருக்கியா அப்படின்னு அசிங்கமாக பேசிட்டாங்க. வீட்டை காலி பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களும் அவங்க ஒய்ஃபு சொன்னதுக்கப்புறம் சரின்னுட்டு, அக்கா என்னை விட்டு எனக்கோசம் பாருங்கக்கான்னுட்டு விட்டு காலையில் வெட்டிட்டு வந்துட்டு காலையில் கிளம்பி நான் ரெடி ஆகி எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன் மார்க்கெட்டு போல. இவன் என்ன பண்ணா, ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாட்ட பேசுகிறோம், உங்கள் அம்மாட்ட போய் பேசலாவான்னு. அப்போ போயிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அங்கே போனால் மணி 12 மணி இருக்கும் மேடம். கூப்பிட்டு போயிட்டு இவர் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, முத நாள் அந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை நைட்டு என்னாச்சுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் சுந்தரம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டாங்க. நான் போனேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, 50,000 ரூபாய்க்கு என் கிட்னி விற்க பேசி, என் கிட்னி 50,000க்கு பேசியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரியாது. உங்களை கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு சம்மதமான டாக்டர் கேட்டாங்க என்கிட்ட கையெழுத்துக்கு போடுறதுக்கு. நான் சொன்னேன், என்ன சார் சொல்லுங்கள் சார், நான் படிக்கல, எனக்கு தெரியாது என்ன விஷயம். இல்லை சார், அவருக்கு தானே சார் உடம்பு சரியில்லை. இல்லைங்க, உங்கள் கிட்னி விற்கிறதுக்கு கூட்டின்னு வந்தார் 50,000 ரூபாய்க்கு அப்படின்னாங்க. சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் படிக்காத, எனக்கு வயசு 18 தான் ஆகுது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நீங்கள் இப்படி கேட்குறீங்களா சார்? இல்லைம்மா அவங்க வீட்டுக்காரதம்மா பேசி கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் அங்கேருந்து தப்பிச்சுனவொன்னு பஸ்ஸு இல்லை, சைக்கிள் இல்லை, அங்கேருந்து நடந்தே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். அண்ணா நகருக்கு வந்துட்டப்போ வந்துட்டு நான் போகவே இல்லை. அன்றைக்கி நைட் என்ன பண்ண, குழந்தை வீட்டில் அங்கே வச்சுக்கிட்டானா, அதனால என்ன பண்ண, குழந்தைய கூப்பிட்றதுக்கோசம் போனோம் பாரு. இவன் என்ன பண்ணிட்டான், நீ ஹாஸ்பிட்டலில் நான் அசிங்கப்படுத்திட்டேன்னுட்டு இவ்வளோ பெரிய கம்பி ராடு இருக்குல்ல மேடம், ஒரு பெரிய கம்பி இருக்கும், அந்த ராடை ஃபுல்லாக கையில் சுற்றி வச்சுருந்தான் போல, எனக்கு தெரியாது. ஃபோன் பேசிகிட்டே இருக்கிற என்ன பண்ணேன், எங்கள் அம்மா கிட்ட, உங்கள் பொண்ணு நீ அடித்து எவ்வளோ பார்த்துருக்கேன், என்னோட உன் பொண்ணு செத்து போச்சுன்னு முடி இப்படி பிடிச்சி ஃபோன் எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டே இருக்க கம்பியால் இந்த விழாவில் ஒரே குத்திட்டான் மேடம். குத்தி நான் குத்துனது மட்டும்தான் மேடம் எனக்கு தெரியும்.